விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடம் முத்துசாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். துடிதுடிப்பு, விவேகம், எதையும் நின்று சாதிக்கும் ஆற்றல் கொண்ட மேசராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷம் பங்குனி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். மேசராசி அன்பர்களே, இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அபரிமிதமான யோக பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. இப்ப எல்லா ஜோதிடரும் சொல்லுவாங்க சனி பயிற்சினால மேசராசிக்கு சனி பகவான் பாதிச்சுக்கிட்டு இருப்பாருன்னு சொல்லி. ஆனா மாத பலன்கள் அடிப்படையில இந்த மாதம் முழுவதுமே கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா முதல் 15 நாட்களுக்கு தனாதிபதியாகிய சுக்கிரன் உச்சத்துல இருக்க காரணத்தால பணமழை கொட்டோன்னு கொட்டும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. நீங்க சும்மா உட்கார்ந்தாலும் காசு கிடைக்கும் அளவுக்கு இந்த மாதம் பணமழை பொழியும். அதுக்கடுத்து 15 நாள் பாத்தீங்கன்னா, அதாவது 13ஆம் தேதி சுக்கிரன் மாறி உங்கள் ராசிக்கு வருகின்றார் பங்குனி 13ல. அப்ப தனாதிபதியே வரும் பொழுது இன்னும் தனஸ்தானம் வலுவடைஞ்சு காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை நிறைய கிடைக்கும். எதன் மூலமாக? தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. வியாபாரத்தின் மூலமாக, உத்தியோகத்தின் மூலமாக, அல்லது பங்குச்சந்தை மூலமாக பணம், காசு, பொருளாதாரம் இந்த மாதம் முழுவதும் மேசராசிக்காரர்களுக்கு அபரிமிதமான பலன்களை நிறைய கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. அதனால தாராளம் இந்த மாசம் முழுவதும் நிறைய செலவு பண்ணலாம். ஏன்னா சனி பகவான் விரயத்தில் வேற இருக்கனால நீங்க விரயம் பண்ணுங்க, சுப விரயமாக பண்ணுங்க, லாப பலன்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். இது முதல் விஷயம். அடுத்து இந்த மாதம் பாத்தீங்கன்னா அம்மன் தெய்வங்களுக்கு உரிய மாதம். அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதம் அதிகமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னு கேட்டீங்கன்னா பொருளாதாரத்திலேயும் சரி, கணவன் மனைவி உறவுகளும் சரி, குழந்தைகளாலும் சரி, குழந்தைக்கும் சரி, நீங்க என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அந்த விஷயங்கள் பூரா பெண்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நல்லபடியாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. சுப மங்களத்தை எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கும், சுபமங்கலத்தை எதிர்பார்க்கக்கூடிய இந்த மேசராசிக்காரர்கள் அனைவருக்குமே இந்த மாதம் சுப மாதம் என்பது காரணத்தினால சுப யோக பலன்கள் அதிகமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. மேசராசி என்பதே இந்த மாசம் உண்மையிலே உங்களுக்கு அற்புதமான தான் சொல்ல முடியும். நீங்க இந்த சனி பகவான் 7 சனியை பத்தியெல்லாம் கவலையே படாதீங்க. பஞ்சமாதிபதி ஆகிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பக்கபலமாக அமைந்திருக்கின்றார். அது போக பாத்தீங்கன்னா தினக்கிரகமாகிய சந்திரபவனும் உங்களுக்கு ஒரு நல்ல இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தால இந்த மாதம் முழுவதுமே சுப பலன்கள் நிறைய கிடைக்கும். ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா ஜீவனாதிபதி ஆகிய சனி பகவான் லாபத்துல லாபாதிபதி அவர் தான். அவர் பாத்தீங்கன்னா 12த்துல இருக்கிற தொழில் நிலைகளில் முன்னேற்றம் அடைவீர்கள். எடுத்த செயல்களை எல்லாம் இனிதே முடிப்பீர்கள். அதே போல உங்களுக்கு எதிர்பார்த்த பல விஷயங்கள் லாபகரமாக கிடைக்க வாய்ப்பு உண்டு. வெளிநாடு, வெளிமலம், தூர்தேச பயணத்தை எதிர்பார்த்து காத்திருங்களுக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா சொல்ல போனோம்னா நீங்க லாட்டரி சீட்டு வாங்கினாலும் உங்களுக்கு இந்த மாசத்துல உங்களுக்கு பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த அளவுக்கு காசு, பணம், பொன்பொருள் சேர்க்க இந்த மாதம் நிச்சயமா உங்களுக்கு நிறைய வரப்போகுது. முதல்ல மனிதனுக்கு என்ன தேவைப்படுது? பொருளாதாரம் தேவைப்படுது. அடுத்து ஆரோக்கியம் தேவைப்படுது. ஆரோக்கியத்துக்கு அதிபதியான புத பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி. அவர் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்காரு. அதனால உங்களுக்கு தேக ஆரோக்கியமும் நல்ல வலுவா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால உடலாலும் மனதாலும் இந்த மாதம் முழுவதும் ஒரு உற்சாகத்தை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால இந்த மாதம் உங்களுக்கு பலனுள்ள மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து ஆரோக்கியத்துக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தொழில்நிலைகள். அப்ப முதல் சொன்ன மாதிரி தொழில்நிலைகளை பொறுத்தளவுக்கு புது முயற்சிகள் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் சரி, அல்லது புதிய தொழில்களை உருவாக்கணுங்கிற எண்ணம் இருந்தாலும் சரி, செய்தி தொழிலை அபிவிருத்தி செய்யணும்னு முடிவு பண்ணாலும் சரி, இந்த மாதம் முழுவதுமே அதற்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பா கிடைச்சிருக்கு. இதை நீங்க கரெக்டா பயன்படுத்துங்க. தொழில் நிலைகளில் முன்னேற்றம் அடைவீர்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து எதிர்பார்ப்புன்னு இருக்கு பாத்தீங்களா? பல பேர் பல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க. ஒரு சிலருக்கு மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, கல்யாணம் நடக்குமான்னு சொல்லி. சார் உண்மையை சொல்லப்போனா இந்த மாதம் காதலர்களுக்கு காதல் கைகூடி வரும் மாதம்
அப்படின்னு சொல்லலாம். நினைச்சது நடக்கக்கூடிய மாசம் சொல்லலாம். கோர்ட்டு கேஸ் வில்லங்க வியாக்கியா பார்த்தீங்களா, அது எல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய மாதம் அப்படின்னு சொன்னா இந்த பங்குனி மாதம் தான். அதனால இந்த பங்குனி மாதத்தை பொறுத்தளவுக்கு மேசராசிக்கு ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மாதம் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல சுப யோக பலன்கள் நிறைய கிடைக்க போயிருது. அடுத்து தெய்வ கடாட்சம் சொல்றப்ப பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா பங்குனி மாதம் பூரா பாத்தீங்கன்னா அம்மன் தெய்வங்களுக்கு தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு பண்ணுவாங்க. அதனால பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. அது குறிப்பா சொல்லப்பட பெண்களுக்கு மனம் விரும்பிய மணாளன் கிடைப்பான், மனம் விரும்பிய வாழ்க்கைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, மங்களகரமான செய்திகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, தொழில் நிலைகளில் முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது பெண்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பெண்கள் அனைவருமே ஒரு புரட்சிகரமாக எழுந்து வரணுங்கிற அந்த அளவுக்கு ஒரு சமுதாயம் வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கு. அதோட நீங்க சேர்ந்து எழுந்திருச்சு வந்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது போக முதல் சொன்ன எதிர்பார்ப்புகள் சொன்னீங்களா, அந்த எதிர்பார்ப்புகள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில விஷயங்களை பிளான் பண்ணி வச்சிருப்போம். இது நமக்கு நடக்குமா, ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துருப்பீங்க இல்லையா, அது பூராமே சனி பகவானே உங்களுக்கு அந்த யோகத்தை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு நிச்சயம் கொடுப்பார். அது போக பாத்தீங்கன்னா இந்த முயற்சி ஸ்தானத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்காரு இல்லையா, பாக்கியாதிபதி குரு பகவான் பாக்கிய ஸ்தானத்தை பார்த்துட்டு இருக்கனால உங்களுடைய தெய்வ கடாட்சம், முன்னோருடைய ஆசீர்வாதம் இது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து கிடைச்சி இந்த மாதத்தில் உங்களுக்கு நினைத்ததை அதாவது தெளிவாக நடத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புன்னு சொல்ல முடியாது. அந்த வாய்ப்பு மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவானும் சனி பகவானும் ஒரு சேர கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்து தொழில் ஸ்தானத்தை வந்து அதாவது 10ஆம் இடத்து அதிபதி சனி பகவான் அவன் அந்த ஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அது விரயம்னு சொல்லுவோம். அது விரயம் சுப விரயம்னு சொல்லுவோம். அப்ப சுப விரயம்னா மேற்கொண்டு தொழில்களை அபிவிருத்தி செய்யுங்க. இதெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பலன்களை நிறைய தரக்கான வாய்ப்பு உண்டு. அது ரொம்ப முக்கியமான விஷயம் கேட்டீங்கன்னா மாணவர்களுக்கு தான் இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா நெருக்கி வந்து 10th +2 அடுத்து குழந்தைகளுக்கு பூராமே காலேஜ் முதற்கொண்டு வச்சுக்கிறோமே, காலேஜ் முதற்கொண்டு முக்கியமான இறுதி தேர்வு நடைபெற இருக்கு இல்லையா. அப்ப இந்த இறுதி தேர்வில் நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் படிச்சா கூட போதும் உங்களுக்கு லாபம் தான் கிடைக்கும். ஏன்னா புத பகவான் வந்து உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கிறார். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மறைவார், மறைஞ்சால் மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவாங்கிற கணக்குல மாணவர்களுக்கு இந்த மாசம் பூரா பாத்தீங்கன்னா நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகுது. அதனால கொஞ்சம் நல்லபடியா படிங்க. நீங்க படிச்சீங்கன்னா அந்த நீங்க எடுத்து வச்சுக்க டார்கெட் பார்த்தீங்களா அதை நோக்கி பயணிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு, ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, வல்லமையும் உண்டு. மேசராசி என்பதே இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் யோகத்தோடு கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கக்கூடிய காரணத்தால இந்த மாதத்தை நீங்க இனிதே பயன்படுத்திக் கொள்ளுங்க. இப்ப எல்லாருக்கும் வந்து ஒரு கேள்விகள் வந்து முக்கியமா வரும். சனிப்பெயர்ச்சி வருது, இந்த சனிப்பெயர்ச்சினால எங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் 2.5 வருஷம் வந்து ஒரு ராசியில இருப்பார். அதனால அவர் தர்றது வந்து சின்ன சின்ன தொல்லைகளாக இருந்தாலுமே மாத பலன்கள் அப்படின்னு சொல்லி வர்றப்ப பாத்தீங்கன்னா சூரியன் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு இந்த மாசத்துல இருக்கு. அதனால நட்பு வீட்டுல உட்கார்ந்துக்கூடிய காரணத்தால இந்த மாதம் முழுவதுமே சூரிய பகவானுடைய ஆசீர்வாதத்தினாலையும் முயற்சிக்குரிய குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தினாலையும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறந்த நற்பலனை அடைவீர்கள் என்பதில் எந்த மாற்று கருத்துக்கும் இடமே இல்லை. நீங்க உங்களுடைய முயற்சியை தாராளமா தொடங்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா லாபஸ்தானத்துலதான் 4 கிரகங்கள் இருக்கு. இந்த அதாவது 9 கிரகங்கள்ல 4 கிரகங்கள் லாபஸ்தானத்துல இருக்கால உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே லாபம் நிறைய லாபம் கிடைக்க காத்திருக்கிறது. இந்த லாபத்தை நிச்சயமா நீங்க நிறைய பயன்படுத்திங்க. அப்படி பயன்படுத்துறீங்கன்னா வரும் காலகட்டங்களில் இந்த மாதம் உங்களுக்கு சிறந்த மாதமாக அடித்தள மாதமாக அமைவதற்கான வாய்ப்பு நிச்சயம் உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனிய வணக்கங்கள். ஓம் விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடயம் முத்துச்சாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். நகைச்சுவை எதிலும் நின்று நிதானமாக சாதிக்கக்கூடிய வல்லமை, எவரையும் தன் வசம் இழுக்கக்கூடிய திறமையும் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் பங்குனி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கூறுகின்றேன். ரிஷபராசி என்பதே ஒரு தடவை நீங்களே கை குலுக்கிக்கீங்க.
ஏன்னா அவ்வளவு ஒரு சிறப்பான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு உண்டு. அதை அழகா தெளிவா பயன்படுத்துறீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு யோகம் தான். அப்ப எதன் மூலமாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல் 10ஆம் இடத்துல கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் இப்ப சேர்ந்து அமர்ந்திருக்கின்றது. இந்த 4 கிரகங்களோடு சேர்த்து உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் லாபஸ்தானத்துல உச்சத்துல இருக்கிறார். ஒரு கிரகம் உச்சம் பெற்றால் அதன் போல சிறப்பு எதுவுமே இல்லை. அதனாலதான் சொல்றேன், இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பலன்கள் ரெட்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு வந்து பொருளாதாரம் ரொம்ப முக்கியம், காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை ரொம்ப முக்கியம். அதற்கு அதிபதியான புத பகவான், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து அதிபதியான புத பகவான், அவரே பஞ்சமாதிபதி. அவர் உட்கார்ந்து இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறார். அவர் இந்த மாதம் 23ஆம் தேதி மீன ராசிக்கு போவார். அப்ப 10-11ங்கிறப்ப லாபத்துக்கு போற காரணத்தால தனாதிபதி லாபத்துக்கு போகும் பொழுது தன லாபங்கள் பல்கி பெருகுன்னு சொல்லுவோம். அப்ப தன வாக்கு குடும்பம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே மகிழ்ச்சிகரமாக நிம்மதியாக பயணிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இதுவரை இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் தூக்கி ஓரம் கட்டுங்க. இப்ப வரக்கூடிய காலகட்டங்கள் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க போகிறது. 1. 2வது லாபாதிபதியாகிய குரு பகவான், அவரும் பாத்தீங்கன்னா 2ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப என்ன செஞ்சாலும் உங்களுக்கு லாபம் கிடைக்க போகுது. தொழில் ரீதியாக சரி, அல்லது வந்து உடல் ரீதியாக, மன ரீதியாக, பண ரீதியாக என்னென்ன லாபம் கிடைக்கணுமோ அவ்வளவு லாபமும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே தானாகவே கிடைக்க போகிறது. அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை. 1. 2வது பாத்தீங்கன்னா சுபமங்கல யோகங்கள்னு சொல்லுவோம். ஏன்னா பங்குனி மாசமே பார்த்தீங்கன்னா சுப மாசங்கள் தான். அப்ப சுபமங்கல யோகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து கல்யாணத்தை எதிர்பார்த்து காத்திருக்காங்கன்னா அந்த மங்களகரமான நிகழ்ச்சி நடக்கும். அல்லது வெளியூர், வெளிநாடு, வெளிமாநிலம், தூர்தேச பயணம் போல சொல்லி எதிர்பார்த்து காத்திருப்பாங்க இல்லையா, அந்த எதிர்பார்ப்புகள் அனைத்துமே இந்த மாசம் கண்டிப்பாக பூர்த்தி அடையே தீரும். அதுல மாற்றமே இல்லை. சார், ஒரு காரியத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சு செய்யுமா, நடக்குமா, நடக்காதா அப்படின்னு சொல்லி நீங்க நினைப்பீங்க இல்லையா, இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நீங்க கண்ணை மூடிட்டு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால நீங்க துணிஞ்சு இந்த மாசம் முழுவதுமே செயலாற்றுங்கள். பலன்கள் உங்களுக்கு ரெட்டிப்பாக லாபமாக கிடைப்பதற்கு நிச்சயமாக கேரண்டி உண்டு. 1. அடுத்து வந்து முக்கியமான விஷயம் தான் உங்களுக்கு, அதாவது பெண்களுக்கு தான். பெண்களுக்கு கணவன் மனைவி உறவில் லாபங்கள் உண்டு. கணவரால் லாபம், கணவருக்கு நீங்கள் லாபம் தரக்கூடிய காலகட்டங்கள், எல்லா சுற்றுலா பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள், இது எல்லாம் இந்த காலகட்டங்கள்ல இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஏன்னா உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிரனும் செவ்வாயை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு அவர் இருக்க இடத்தை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்ப 10ல இருக்கிறார், பதவி யோகத்துல இருக்கிறார். அதனால பதவி யோகம் பெண்களுக்கு நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதுலயும் குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த தொழில் நிலைகள் செய்யறாங்க பார்த்தீங்களா, தொழில், வியாபாரம், ஒரு கலைத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டங்கள்ல எதிர்பார்த்த பலன்கள் லாபத்தோடு திருப்திகரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே பெண்கள் வந்து புத்திசாலிகள் தான். இந்த மாசம் முழுவதுமே லாபமும் கிடைக்கிறதுனால மகிழ்ச்சி ரெட்டிப்பாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் பெண்கள் கையில் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மாசம் உங்களுக்கு நல்ல பலன்களை நிறைய தர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை தயவுசெய்து நல்லபடியா பயன்படுத்திங்க. 1. 2வது இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் தான். அதான் முதல் விஷயம். அதாவது வந்து ஒருத்தருக்கு வந்து தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும் இல்லையா, அந்த கணக்குடி பாக்குறப்ப 6ஆம் இடத்து அதிபதியும் உங்களுக்கு சுக்கிரன் தான். அவர் உச்சத்துல இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் உங்களுடைய மன தைரியத்தினாலும் அல்லது உங்களால் ஏற்படக்கூடிய அந்த செயல்களாலும் எல்லாத்தையும் ஜெயிச்சு வந்துடுவீங்க. அதனால இந்த விட தயவுசெய்து வந்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தளவு பெரிய அளவுக்கு பாதிக்காது, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொரு விஷயம், காசு பணம் பொன்பொருள் சேர்க்கைக்கு அதிபதியான சுக்கிர பகவான் அவர் உச்ச ராசியில உட்கார்ந்து இருக்கிறார். அவரோடு சேர்ந்து சனியும் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப சனியும் சுக்கிரனும் சேர்ந்தாங்கன்னா நிச்சயமாக தொழில் ரீதியாக காசு மழை பொழியும் நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அவரும் உட்கார்ந்துருக்க இடமும் லாபத்துல உட்கார்ந்துருக்காரு. அதனால தொழில் ரீதியாக லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு, மன ரீதியாக லாபங்கள் கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. எண்ணிய செயல்கள் யாவும் இனிதே நிறைவேறதுக்கான வாய்ப்பு இந்த மாதம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. அதில் மாற்றமில்லை. இதெல்லாம் விட ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லிட்டீங்கன்னா, 4ஆம் இடம் என்பது தாய் வழி சொத்துக்கள்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மனம் விரும்பிய விஷயங்கள் சொல்லும். இது எல்லாமே சூரிய பகவான் தான் உங்க ராசிக்கு அதுக்கு காரணகர்த்தா. அவர் பார்த்தீங்கன்னா சனி பகவானோட சேர்ந்து உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து எங்கே அமர்ந்திருக்கிறார் அப்படின்னா லாபத்தில் அமர்ந்திருக்கிறார். அதனால இந்த மாதத்துல முதல்ல துவக்கத்துல ஒரு 15 நாட்கள் சூப்பரா போறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதற்கப்புறம் சுப விரயமாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு ரிஷபராசிக்காரர்களுக்கு பணமழை பொழியும். உடலும் மனமும் தேக ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. குறிப்பா அனைத்து விஷயங்களுமே லாபகரமாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. சரி, இப்ப மாணவர்களுக்கு பார்ப்போம். என்ன எக்ஸாம் நேரம் நேர்த்திட்டு இருக்கு இல்லையா? அப்ப மாணவர்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா புதன் அமரக்கூடிய இடத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 10ல் அமர்ந்திருக்கிறார். அடுத்து 11ல் அமர போறார். அதனால நீங்க கொஞ்சோன்னு படிச்சாலும் சரி, அதுவும் குறிப்பா பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இப்ப 10th +2 கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதக்கூடியவங்க, அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இந்த +2 மாணவர்களுக்கெல்லாம் இந்த நீட் எழுதுறதுக்கான வாய்ப்பு, அதே மாதிரி அக்யூட் எக்ஸாம்லாம் எழுதுறாங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு கொஞ்சோன்னு படிச்சிருங்க. நீங்க எந்த டார்கெட்டை நோக்கி போறீங்களோ அந்த டார்கெட் உங்களுக்கு வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேசத்துல படிக்கிற கூட வாய்ப்புகள் கிடைக்கும். அந்த லாபங்கள் கூட உங்களுக்கு கிடைக்கிறதுனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சுப யோக பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. மாணவர்களே, அதை தயவு செய்து சரியான முறையில் நீங்க பயன்படுத்திக்க. அப்படி பயன்படுத்துறீங்கன்னா ரிஷபராசிக்கார மாணவர்களுக்கு சுப பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. அடுத்து மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனை நிறைய இருப்பாங்க இல்லையா, நிறைய ஏகப்பட்ட பிரச்சனை சந்திச்சுட்டேன், இந்த பிரச்சனைல இருந்து நான் எப்படி விடுபடுறது அப்படின்னு சொல்லி இந்த ரிஷபராசிக்காரங்க நினைச்சிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் சொல்ற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த மாசத்தை கரெக்டா பயன்படுத்துங்கன்னா நண்பர்கள், உறவினர்கள், கூட்டாளிகள் அல்லது உங்கள்ட்ட கூட வேலை பார்க்கக்கூடிய ஒர்க்கர்ஸ், இவர்களால இந்த மாசம் உங்களுக்கு நிறைய பலன்கள் கிடைக்க போயிருது. ஏன்னா எல்லாமே 7ஆம் இடத்தை சார்ந்துதான் வரும். அந்த 7ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு இப்ப 10ல் அமர்ந்திருக்காரு. அப்ப இந்த யோகம் பூராமே எதன் மூலமா வரும் கேட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் பகவான் வேற உங்கள் ராசியை பார்க்கிறார். அதனால இந்த நண்பர்கள், உறவினர், கூட்டாளிகள் இவர்களால் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே லாபம் தான் கிடைக்க போகிறது. இந்த லாபத்தை அவர்களை வைத்து அவர்களை சரியான முறையில் பயன்படுத்துறீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் பங்குனி மாதம் அதாவது அதிர்ஷ்டத்தின் மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நல்லபடியா பயன்படுத்திக்க. இந்த மாதத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப பங்குனி மாதம்னாலே பொதுவா பொறுத்தளவுக்கு அம்மனுக்கு உகந்த மாதங்கள். நல்ல எந்த உங்க குடும்பத்துல இருந்தாலும் சரி அல்லது உங்க தெருவுல உங்க ஏரியால எந்த அம்மன் தெய்வங்கள் இருந்தாலும் அந்த அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா பலன்களும் ஒரு சேர கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா பலன்களும் உங்களுக்கு நிறைய கிடைப்பதற்கு ஜோதிடரின் இணைய நல்வாழ்த்துக்கள். விக்னேஸ்வராய நமக. மம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடர் முத்துசாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். நேர்மை, தெளிவான மனம், சிறிது சஞ்சலப்பட்ட வாழ்க்கை அல்லது அதற்கான ஒரு அறிகுறியான இருக்கக்கூடிய நிலைகள், இதையெல்லாம் சமாளித்து எழக்கூடிய ஆற்றல் படைத்த மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் பங்குனி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். மிதுன ராசி அன்பர்களே, பொதுவா பாத்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகுது. எதனால அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, முதல்ல ஒரு கிரகம் நல்ல இடத்துல இருந்தால் பலன்களும் நன்றாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதை எப்படி பாக்குறப்ப, உங்கள் ராசிநாதனாகிய புத பகவான் பாக்கியஸ்தானத்துல உட்கார்ந்திருக்க காரணத்தினால எல்லா பாக்கியமும் உங்களுக்கு கிடைத்தே தீர வேண்டும் என்றது கிரகத்தின் அமைப்பு. அதன்படி பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு, வெளிமாநிலம், தூர்தேச பயணம் அல்லது வெளியாட்களோடு தொடர்பு இருக்கக்கூடிய வாய்ப்பு, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் கிடைக்க போகிறது.
உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து இந்த மாசம் பாத்தீங்கன்னா முதல்ல வந்து 18ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பார். அவரோடு சேர்ந்து ராகு பகவானும் அமர்ந்திருப்பார். இந்த செவ்வாய் உங்களுக்கு பிரச்சனைக்குரிய கிரகம். அதனால என்ன செய்யணும், ஆரம்ப காலகட்டங்கள்ல இந்த முதல் 15 நாட்களும் பொறுத்தவரை பாத்தீங்கன்னா இந்த கடன் வாங்குறது அல்லது வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து ராகு வந்து பாத்தீங்கன்னா ராகுவை போல் கொடுப்பாரில்லை கெடுப்பாரில்லை, அவர் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. ஏன்னா அவர் அமர்ந்த இடம் அந்த மாதிரிதான். உங்களுக்கு வந்து பாக்கியத்துல யோகமும் இருக்கு. சனி பகவானை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்காரு. தர்ம கர்மாதிபதி யோகத்தோட அவர் அமர்ந்திருக்கிறார். அதனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது ஒரு விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி சுக்கிர பகவான். அவர் உச்ச ராசியில அமர்ந்திருக்கின்றார். அவரோட சேர்ந்து சூரிய பகவான், முயற்சிக்குரிய சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார். சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். இந்த 2 கிரகமும் தான் உங்களுக்கு இந்த மாதம் பலன்களை தரப்போகிறது. ஏன்னா கிரகங்கள் நன்றாக இருந்தால் லாபங்கள் நன்றாக கிடைக்கும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை தைரியமா செய்யுங்க. வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகளாம் சரி, அல்லது நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் சரி, அது எல்லாமே இந்த மாதம் முழுவதுமே கை கொடுத்து உதவும். உடல்நிலையில மட்டும் தயவு செய்து கொஞ்சம் கவனமா இருக்க. என்ன தேவையில்லாத அலைச்சல் மன உளைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்க. மற்றபடி இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு லாபம், யோகம், தனஸ்தானம் இவை எல்லாமே யோகமா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு யோகாதிபதி யாரு, சனி பகவானும் சுக்கிர பகவானும். இந்த 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சு பஞ்சமாதிபதி சுக்கிரன் உச்சத்துல அமர்ந்து 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். பதவி யோகம்னு சொல்லுவோம். அப்ப முதல் லாபம் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா, எந்தெந்த தொழில் செய்றீங்களோ அந்த தொழிலில் புதிய மாற்றங்கள் செய்ய வேண்டும் முடிவு பண்ணாலும் சரி, அல்லது வந்து தொழிலை அபிவிருத்தி செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணாலும் சரி, அல்லது மதிப்பு மரியாதை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் இவை அனைத்துமே மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு சேர கிடைக்க போகிறது என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. ரெண்டாவது, அரசாங்கத்தோட உதவியை எதிர்பார்த்திருக்கவங்களுக்கெல்லாம் அரசாங்க உதவி கிடைக்கும். ரெண்டாவது, மாணவர்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அரசு தேர்வு எழுதுறாங்க இல்லையா, 10th +2 அடுத்து காலேஜ் எழுதுறாங்க. அது போக வந்து நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, QT எக்ஸாம் எழுதுறாங்க, அரசு சார்ந்த பல எக்ஸாம் எழுதிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாம் ஐயா நீங்க கண்ணை முடிட்டு எழுதுங்க தம்பி, உங்களுக்கு நல்ல கண்டிப்பாக குட் ரிசல்ட் கிடைக்கும். ஏன்னா 10லே சூரியன் அமர்ந்திருக்கின்றார். உங்களுக்கு பதவி கொடுத்தே ஆக வேண்டும். அதனால மாணவர்களே முயற்சி செய்யுங்க. அந்த முயற்சி அனைத்துமே உங்களுக்கு காரிய சித்தியாகும். எதனால அப்படின்னா சனியும் சேர்ந்து அமர்ந்திருக்கனால, சனி தொழில்காரகன், சூரியன் அரசுக்காரகன், அரசு துறை சார்ந்த அனைத்துமே சக்சஸ். அந்த அளவுக்கு பெரிய பலம் வந்து இந்த மாசத்துல மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. ஒண்ணு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா காசு, பொன் பொருள் சேர்க்கை தான் வேணும். நான் முதல் சொன்னேன் உங்களுக்கு, உங்க ராசியில வந்து பாத்தீங்கன்னா குரு உட்கார்ந்து இருக்கிறார். பதவி யோகத்துக்குரிய குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறார். அப்ப இந்த குரு என்ன செய்வார் கேட்டீங்கன்னா, காசு பணம் பொன் பொருள் சேர்க்கை இதை அனைத்துமே உங்களுக்கு தொழில் ரீதியாக கண்டிப்பாக கொடுத்து விடுவார். அடுத்து 7ஆம் இடம் அப்படிங்கிறதுனால பாத்தீங்கன்னா கணவன் மனைவி உறவுன்னு சொல்லுவோம். அப்ப மிதுனராசிக்காரர்களுக்கு பொதுவா பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கல்யாணம் ஆனவங்களுக்கு பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க, அல்லது வந்து குடும்பத்துல வந்து நல்ல விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. இவை அனைத்துமே மிதுனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குரு கடாட்சத்தினால் கிடைக்க போகிறது. மாற்றமே இல்லை. சுப யோக பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. அதே மாதிரி பொறுத்தளவு பாத்தீங்கன்னா பஞ்சமாதிபதியாக சுக்கிரன் உச்சத்தில் அமர்ந்திருக்கிறது யோகம். உங்கள் ராசிநாதன் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறது யோகம். இது போக இந்த வெளிநாட்டு படிப்புக்கோ அல்லது வேலைக்கோ அது மாதிரி எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கும் சரி, அல்லது வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடு வண்டி வாகன யோக சேர்க்கை சொல்ல முடியா, அதை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களும் சரி, அல்லது பங்கு சந்தை ஏற்ற இறக்கத்தோடு சென்று கொண்டிருக்கிறது. இருந்த போதிலும் இந்த ஏற்ற இறக்கங்கள்லாம் மாறி இன்னும் லாப பலத்தோடு போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நீங்க எதிர்பார்க்கறது கண்டிப்பா வந்து இப்ப வந்து உங்களுக்கு சுணக்கமாய் தெரிஞ்சாலுமே இனி வரும் காலகட்டங்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து முயற்சிக்குரிய 3ஆம் அதிபதியாகிய சூரிய பகவான் உச்சத்தை நோக்கி போறப்ப நீங்க எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே வந்து உங்களுக்கு பலன்கள் நிச்சயமா தரும். இப்ப பெண்களுக்கு 7ஆம் இடத்ததிபதியாகிய குரு பகவான் உங்கள் ராசியில அமர்ந்திருக்கிறார். அப்ப கணவன் மனைவி உறவை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா கணவர் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வருவார், அல்லது அன்பால் அவரை வெல்லலாம். காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும்னு சொல்ல முடியா, அந்தபடி உங்களுக்கு இந்த மாதம் கணவருடைய துணை நிறைய கிடைக்க போகிறது. கொண்டவன் துணை இருந்தால் கூடை ஏறி கூவலான்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குரு என்றால் குழந்தை, குழந்தைகளால் லாபம், குழந்தைக்கு லாபம்,
குழந்தைக்கு உங்களால கிடைக்கக்கூடிய எல்லா லாபங்களும் ஒரு சேர கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் தயவுசெய்து கரெக்டா நீங்க பயன்படுத்துங்க. மீனராசிக்காரங்களுக்கு யோக பலன்கள் நிச்சயமா கிடைக்க போகிறது. அதுலயும் முதல் பொறுத்தளவு பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் தான் எடுத்துக்கணும். சுக்கிர பகவான் உங்களுக்கு யோகாதிபதி சொன்னேன். அவர் இந்த மாசம் 13ஆம் தேதி மேசராசிக்கு வர்றார், லாபத்துக்கு வர்றார். அப்ப காசு பணம் பொருள் சேர்க்கை லாபத்துல கிடைக்க போதும். அடுத்து பாத்தீங்கன்னா பிரச்சனைக்குரிய கிரகம் செவ்வாய், அவர் இந்த மாசம் 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா 10ஆம் இடத்துக்கு வர்றார். அப்ப எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் தொழில் ரீதியாக அனைத்துமே சரி செய்ய வேண்டும், சரி செய்யப்படும். அதை செய்யறது யாரால முடியும்? உங்களால் முடியும். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு அந்த சனி செவ்வாயோட பயிற்சி சுப யோகத்தை நிறைய கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால மீனராசிக்காரங்களே, இந்த மாசத்தை நீங்க எதிர்பார்த்து காத்துருங்க. நீங்க என்னென்ன செய்யலாம் நினைச்சிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் கரெக்டா பிளான் போடுங்க. ஸ்கெட்ச் போட்ட மாதிரி செஞ்சீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக உண்டு. 2.5 வருஷம் பெர்மனண்டா இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 10ல உட்கார்ந்துருக்காரு. பதவி யோகத்தை கொடுக்கறதுக்கும் அதே நேரத்தை பொறுத்தவரைக்கும் ஜீவனஸ்தானத்தை கொடுக்கறதுக்கும் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு. அதனால அவரை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்திங்கன்னா என்ன அர்த்தம்? வேற ஒண்ணும் இல்ல, தொழில் நல்லா கிடைக்க போகுது. எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு கடினமாக உழைங்க. எவ்வளவு உழைப்பு கிடைச்சாலும் அதுக்கேற்ற உங்களுக்கு ஊதியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. உங்களுடைய முயற்சி வீணாகாமல், அதாவது ஒவ்வொரு துளியுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு துளி வேர்வையும் பொன்னாக மாற்றி கொண்டீங்கன்னா பின்வரும் காலகட்டங்கள்ல அது பலனுக்கு மேல பலன்கள் அள்ளித்தரும். இந்த மாதத்துல நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பாக்குறப்ப அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா பங்குனினாலே அம்மன் தெய்வம் தான். அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. எல்லா பலன்களும் உங்களுக்கு ஒரு சேர கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நிச்சயமாக யோக பலன்களோடு வாழ்வதற்கு இனிய நல்வாழ்த்துக்கள். ஓம் விக்னேஸ்வராய நமக. நம குலதேவதாமணி அப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடர் முத்துசாமி இனி அன்பு வணக்கங்கள். அதிகாரம், கௌரவம், எதையும் நின்று சாதிக்கும் வல்லமை கொண்ட சிம்மராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் பங்குனி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கூறுகின்றேன். சிம்மராசி அன்பர்களே, முதல்ல உங்களுக்கு அட்டமத்து சனி. இந்த அட்டமத்து சனி 2.5 ஆண்டு காலகட்டங்களுக்கும் இருக்கும். ஆனா பெரிய அளவுக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தாது. அதை முதல் புரிஞ்சுங்க. ஆனா மாச பலன்கள்ல அது பிரச்சனை கொடுக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவான் அட்டமத்துக்கு போறாரு, சனி பகவான்ட சேர்றாரு. அதனால இந்த மாதம் முழுவதுமே கொஞ்சம் கவனமா நடந்துக்கங்க. அதாவது எந்த ஒரு செய்யறதா இருந்தாலுமே உங்களுடைய போக்கு நிதானமாக இருந்தால் இந்த மாதம் முழுவதுமே ஒரு மத்தியம பலனுக்காக வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்ப நமக்கு என்னென்ன அடிப்படை தேவைன்னா முதல் காசு பலம் வேணும். அப்ப பொருளாதாரத்துக்கு யோகாதிபதியான, தனாதிபதியான, லாபாதிபதியான புத பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்து உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கின்றார். இந்த மாதம் முழுவதுமே 23ஆம் தேதி வரை பாத்தீங்கன்னா பார்த்துட்டு இருக்காரு. அதனால சிம்மராசி அன்பர்களே, எவ்வளவு அட்டமத்து சனி அல்லது உங்க கிரகம் 8ஆம் இடத்துல அமர்ந்திருந்தாலுமே காசு, பணம், பொன்பொருள் சேர்க்கை, தன, வாக்கு, குடும்பம் இதையெல்லாம் உங்களுக்கு லாபமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால எதையும் பணத்தால் சமாளித்து விடலாம். இருந்த போதிலும் காசு பணம் நிறைய வரப்போது இருந்த போதும் அந்த அட்டமஸ்தானத்துல உட்கார்ந்திருக்க சூரியன் உங்கள் மனதை சற்று குழப்பிக் கொண்டே இருப்பார். இப்ப உங்கள் ராசியை எந்த கிரகம் எல்லாம் பார்க்குதுன்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய யோகாதிபதி செவ்வாய் பகவான். அவர் தான் 4-9 பாக்கியாதிபதி அவர் தான். சதுர்த்த கேந்திராதிபதி அவர் தான். அவர் உங்களை பார்க்கிறப்ப ஐயா உண்மையிலேயே சொல்றேன், எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நான் சொல்ல முடியாது, அதாவது சுனாமிலே ஸ்விம்மிங் பூல்னு சொல்றோம் இல்லையா, அந்த அளவுக்கு எதிர்நீச்சலோடு நீங்கள் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. ஒரு விஷயம், இந்த மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் பாத்தீங்கன்னா அட்டமஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்ப யோகாதிபதியின் மறைவு
அதே நேரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா யோகாதிபதி சூரியன் உங்கள் ராசினாரோட சேரக்கூடிய வாய்ப்பு. அதனால சற்று அந்த காலகட்டங்கள்ல ஒரு தடுமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனா ரஜினிகாந்த் சொன்ன மாதிரி துண்ட ஒரு தடவை தான் தவறுங்கிற மாதிரி ஒரு தடவை நீங்க வந்து கொஞ்சம் சின்ன பிரச்சனை சந்திச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறமா உங்களுக்கு அதனுடைய பலன்கள் வந்து உங்களுக்கு சுதாரிப்பை உங்களுக்கு கொடுக்கும். அதனால இந்த மாசத்துல பொறுத்தளவு பாத்தீங்கன்னா நிதானமான போக்கு ஒன்றுதான் உங்களுக்கு கை கொடுக்கும். அதாவது சில பண்ணா டிரைவிங் பண்றப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சர்டிபிகேட்ல தேவைப்படுதோ, என்னென்ன இந்த ப்ரொசீஜர் தேவைப்படுதோ அதையெல்லாம் சரியான முறையில் நீங்க கொண்டு போனீங்கன்னா எந்த இடத்துலயும் நீங்க தயவுசெய்து பயப்பட வேண்டிய அவசியமே வராது. புரியுங்களா? அது மாதிரி தான் உங்களுடைய செய்கள் அனைத்துமே சட்டத்திற்கு உட்பட்டு அல்லது உங்களுடைய சம்பிரதாயத்துக்கு உட்பட்டு நடந்தால் இந்த மாதம் வந்து சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு மத்தியம பலன் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்றமே இல்லை. ஒண்ணும் சரி. இப்ப புது முயற்சிகள் துவங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா புது முயற்சிக்கான அடித்தளத்தை நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள். அடுத்த மாசம், அதாவது சித்திரை மாசம் வரும் இல்லையா, அப்ப உங்கள் ராசிநாதன் உச்சத்துக்கு வரப்போறாரு. அப்ப நீங்க உங்க வேலைகளை அப்புறம் காட்டுங்க. அப்பதான் உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்ப பூரா என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது பவுண்டேஷன் போட்டு வச்சுக்கிற மாதிரி தான் கணக்கு. எல்லாத்தையும் சரி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மாசம் உங்களுக்கு அமோகமான மாசம். இந்த மாதம் உங்களுக்கு மத்தியமான மாதம். அப்ப மத்தியமான மாதத்தை காசு பணம் கிடைக்குமா? கிடைக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றம் கிடைக்குமா? கிடைக்கும். யோகாதிபதியால லாபம் கிடைக்குமா? கிடைக்கும். எல்லாம் சரிதான் சார். உங்களுக்கு உங்களுடைய செய்கைகளும் கரெக்டா நடந்தால் அதுவும் ஒரு யோகத்தை கொடுக்கும். அடுத்து மிக முக்கியமான விஷயம் மாணவர்களே உங்களுக்கு இந்த மாதம் வந்து பொதுவாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா எல்லா மாணவர்களுக்குமே இது பள்ளி இறுதி ஆண்டு தேர்வுகள் நெருங்கிக்கிட்டு இருக்கு. சிலவங்களுக்கு வந்து நடந்துட்டு இருக்குது. 10th + 2 வந்து இப்போ எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. அவர்களுக்காக இருந்தாலும் சரி அல்லது காலேஜ் படிக்கிறவங்க மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, மற்றபடி சிறு மாணவர்களுக்காக இருந்தாலும் சரி, இந்த மாதம் புதனுடைய பார்வை உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருப்பதால் கல்வியில் சிறந்த நன்மையை அடைவீர்கள். குறிப்பா பொறுத்தளவு பாத்தீங்கன்னா இந்த +2 படிக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா காலேஜ் போகணும்னு சொல்லி முடிவு பண்ணுவாங்க. அல்லது நீட் எக்ஸாம் எழுதுவாங்க, கியூட் எக்ஸாம் எழுதுவாங்க. இன்னும் அரசாங்கத்துல நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் எழுதுறவங்களுக்கு எல்லாம் சக்சஸ் கிடைக்குமாட்டா? ஐயா, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தா இருந்து போட்டும். ஆனா புதனுடைய பார்வைக்கு ஒரு பலன் இல்லையா? அந்த பார்வைப்படி நிச்சயமாக முயற்சி செய்து எழுதினீர்களே ஆனால் கண்டிப்பாக பெரிய லெவல்ல ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால சிம்மராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் வந்து கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாகத்தான் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அடுத்து செய்தொழிலில் மேன்மை அடைவீர்கள். அதுல மாற்றமே இல்லை. இப்போ முதல் வந்து என்ன செய்யணும்னா உடல் சார்ந்த விஷயங்கள். இந்த உடல் சார்ந்த விஷயங்களில் தயவுசெய்து கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா உங்க ராசிக்கு 6ஆம் அதிபதி சனி, ருணரோக சத்ரு சனாதிபதி, அவர் 8ல போய் மறையிறார். அப்ப கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடும் ராஜ்யம். அதனால இந்த மாசத்துல உடல் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனமாக இருங்கள். உடலும் மனமும் சற்று வந்து குழப்பத்தை கொடுக்கும். பொதுவாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா தேவையில்லாம கடை வாங்காதீங்க, தேவையில்லாம செலவு பண்ணாதீங்க, தேவையில்லாத பொருள்களை எல்லாம் உட்கொள்ளாதீங்க. அப்படி இருந்தால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். ஒரு விஷயம். அடுத்து பெண்களுக்கு அதான் மிக முக்கியமான விஷயம். கணவன் மனைவி உறவு சிறப்பாகத்தான் இருக்கும், மாற்றமே இல்லை. ஏன்னா 8லே போய் அவங்க மறைஞ்சிருந்தாலுமே சூரியனோட சேர்ந்தா மறையிறாரு. அதாவது ராசிநாதனோட சேர்ந்தா வந்து இணைகிறாரு. அப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு வந்து உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் பெண்களுக்கு நிறைய உண்டு. புரியுங்களா? பொதுவாகவே பொறுத்தளவு பெண்கள் வந்து திறமசாலிகள். அதுவும் வந்து கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து மறைவு ஸ்தானத்துல அமர்றப்ப பாத்தீங்கன்னா அந்த பலன்கள் இன்னும் அதிகமாக கிடைக்கும். எவ்வளவு பிரச்சனை வந்துட்டு போகுதுங்க, அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் வேணும் இல்லையா? அந்த ஆற்றல் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஒண்ணு. ரெண்டாவது, தொழில் அல்லது வியாபாரம் அல்லது உத்தியோகம் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம், அது குறிப்பா ராஜ உத்தியோகம் உள்ள பெண்களுக்கெல்லாம் இந்த மாசம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பலன்கள் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. ஆனா பணிச்சுமைகள் சற்று அதிகரிக்கும். வேலை பளு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். ரொம்ப டயர்டாகக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனாலதான் சொன்னேன் உடல் நலத்தையும் கொஞ்சம் தேசிய கவனமா பார்த்துக்கணும்னு சொன்னேன். அப்போ உடல் நலமும் மனநலமும் சற்று தெளிவாக இருந்தால் குறிப்பா பாத்தீங்கன்னா சிம்மராசி பெண்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு நல்ல மாதமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதாவது உடல் சார்ந்த விஷயங்களில் குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த வயிறு, கால், தலை, இதுல எல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் சில சில பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதையெல்லாம் கொஞ்சம் கவனமா பாருங்க. அடுத்து இந்த அந்நிய நபர்கள்ட்ட கொஞ்சம் எச்சரிக்கை இருங்க. அது பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, அவங்ககிட்ட
பொதுவாக சிம்மராசி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி எல்லாருக்குமே சொல்ல விஷயம் தான். இவங்ககிட்ட கொஞ்சம் கவனமா இருந்துங்க. அது மாணவர்களை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா குறிப்பா பாத்தீங்கன்னா நண்பர்கள்ட்ட சில விஷயங்களை பகிர்ந்துக்குங்க, சில விஷயங்களை பகிர்ந்துக்காம இருங்க, அது உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி குறிப்பா ரகசியங்களை இந்த மாதம் முழுவதுமே கட்டி காத்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்க என்ன விஷயம் செஞ்சாலும் அது ஒண்ணுக்கு ரெண்டா திரிச்சு விட்டு உங்களுக்கே அதை பிரச்சனையை மாத்தி விட்டுறாங்க. அதனால இந்த மாதத்தை எச்சரிக்கை விழிப்புணர்வோடு செயல்பட்டீர்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பலனுள்ள மாதமாக அமையும். இந்த மாதத்தில் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. எல்லா அம்மன் தெய்வங்களும் உங்களுக்கு இந்த மாசம் முழுவதுமே கை கொடுத்து உதவ போறாங்க. அவர்களை வழிபாடு பண்ணி இந்த மாசத்தை சிறந்த மாதமாக மாற்றிக் கொள்ளுங்கள். இனிய நல்வாழ்த்துக்கள். விக்னேஸ்வராய நமக. மம குலதெய்வதாம்னியப்ப சுவாமியே நமக. பேரன்புமிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடம் முத்துசாமியின் இனி அன்பு வணக்கங்கள். கணித வல்லமை எவரையும் துல்லியமாக எடை போடக்கூடிய ஆற்றலும் படைத்த, ஒவ்வொருத்தருடைய மனசையும் இவங்க இப்படித்தான் அப்படிங்கிறத கரெக்டா புரிஞ்சு வைக்கக்கூடிய ஆற்றல் படைத்த கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் பங்குனி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்து கூறுகின்றேன். முதல்ல கண்டச்சனி நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. 2.5 ஆண்டு காலகட்டங்கள் நமக்கு பிரச்சனையா இருக்கும் அப்படின்லாம் நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா தயவு செய்து அந்த எண்ணத்தை எல்லாம் கொஞ்சம் ஓரம் கட்டி வைங்க. அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். ஆனா இந்த மாதம் இப்ப நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் பலமாக அனுபவிக்க போறீங்க. அதான் முதல் விஷயம். அது பாட்டுக்கு சனி பகவான் ஒரு பாட்டு பார்த்துட்டே இருக்கட்டும், ஒன்றும் பயப்பட வேண்டாம். என்ன லாபம்னு சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார். மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவார். இந்த மாதம் முழுவதுமே 6ஆம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார். அப்படிங்கிறப்ப அந்த பலன்கள் முழுவதுமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே நேரத்துல அவரோட சேர்ந்து யாருன்னா அட்டமாதிபதி சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். இப்பதான் ஒரு சின்ன சிக்கல்கள். அட்டமாதிபதி பிரச்சனையை கொடுப்பார். உங்கள் ராசிநாதனோடு சேர்ந்து அமர்ந்திருக்கப்ப காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை, அதே நேரத்தை பொறுத்தளவுக்கு உறவினர்களாலும் நண்பர்கள் மற்றும் அது தேவையில்லாம சில நபர்கள் இவர்களால கூட இந்த மாதம் ஆரம்ப காலகட்டங்கள் ஒரு 15 தேதி வரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குழப்பம் தான் வரும். முதல்ல லாப பலன்களும் கிடைக்க போகுது, குழப்பங்களும் கிடைக்க போகுது. அப்போ உங்களுடைய போக்கு எப்படி கிடைக்குன்னா நிதானமான போக்கு தான் நன்மை. கண்டச்சனியின் பார்வை, 6ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறது, அட்டமாதிபதி சேர்க்கை, இதெல்லாம் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சற்று சுதாரிக்க வேண்டும் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணி கொடுக்கிற மாதமாக அமைகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா விரையாதிபதியாகிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கின்றார். அவர் யாரோட அமர்ந்திருக்கிறார்னா சூரியன் சனியோட சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். இது பிரச்சனை. ஆனா இவ்வளவுலயும் லாபம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா தனாதிபதியாகிய சுக்கிர பகவான் அவரே உங்களுக்கு பாக்கியாதிபதி. அவரு உச்சம் பெற்று உச்சராசியில அமர்ந்து உங்கள் ராசியை பார்க்கிறார் இல்லையா? அப்ப எவ்வளவுதான் பிரச்சனை இருந்தாலும் சூரியனை கண்ட பனி போல அனைத்தும் விலகக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக இந்த மாதம் 15 நாட்களுக்கு உங்களுக்கு உண்டு. தனஸ்தானத்துல பிரச்சனை கிடையாது. காசு பணம் பொன்பொருள் சேர்க்கைகள் உங்களுக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதே நேரத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா அவர் கிட்டத்தட்ட இந்த மாசம் 13ஆம் தேதி மேச ராசிக்கு பயிற்சி அடைஞ்சிருவார் சுக்கிர பகவான். அப்ப உங்கள் ராசிக்கு அட்டமத்துல போய் உட்கார்றார். அப்ப இந்த மாதம் முழுவதுமே காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை, குடும்ப உறவுகள், நண்பர்கள் இவர்களால ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு குழப்பங்கள் மாத்தி 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 வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு எச்சரிக்கை பலகையாவே வச்சுக்கோங்க. அதாவது ஒரு ஹைவேல போயிட்டு இருக்க பாத்தீங்கன்னா பேரிகார்டு வைப்பாங்க. ஒரு சில இடங்கள்ல டிராபிக் அதிகமா இருக்க போது அல்லது ரோடு கிராஸ் ஆக போகுது அப்படின்னப்ப பேரிகார்டு வைப்பாங்க இல்லையா? அல்லது வேகத்தடை வர்றப்ப அந்த போர்டு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரி இந்த மாதத்துக்கான போர்டு இதுதான். உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள்
பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்படாமல் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த கிரக சூழ்நிலைகளை கொஞ்சம் கவனமா பார்த்துக்குங்க. சரி, அப்ப இதனால நமக்கு பெரிய அளவுக்கு நமக்கு பிரச்சனையா, நமக்கு மீளக்கூடிய வாய்ப்பே இல்லையான்னு கேட்டா அதான் இல்லை. ஏன்னா குரு பகவான் அவர் பார்வை 4ஆம் பார்வை, அதாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார், தனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ ஒரு வகையில் இல்லாவிட்டால் மறுவகையால் உங்களுக்கு காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை மாறி மாறி கிடைத்து கொண்டேதான் இருக்கும். எதன் மூலமாக? தொழில் மூலமாக, நண்பர்கள் மூலமாக, குடும்ப ரீதியாக, குழந்தைகள் ரீதியாக, இது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். அதாவது ஒரு கதவு அடைக்கப்பட்டால் மறு கதவு திறக்கும் சொல்ல இல்லையா, அந்த மாதிரி ஒரு இடங்கள்ல பிரச்சனை ஏற்பட்டால் மீண்டும் ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகிறது. இதுதான் முதல் விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த விரையாதிபதி சொன்ன பார்த்தீங்களா, சூரிய பகவான் அவர் பார்த்துக்கிட்டே இருக்கனால முதல்ல இந்த உடல் ரீதியான பாதிப்புகளை தான் கொஞ்சம் கவனம் பார்த்துங்க. கன்னிராசி என்பது இந்த மாதம் பாத்தீங்கன்னா நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பதை விட பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டும் என்பது தடுத்து கொள்ளுதல். ஏன்னா அது சில நேரங்களில் நடக்கத்தான் செய்யும், சரிங்களா? அதாவது மேட்ல நிதானமா ஏறி போயிட்டு இருப்போம், இறக்கத்துல பாத்தீங்கன்னா அது தள்ளி விடுற மாதிரி ஸ்பீடா போகத்தான் செய்யும். அப்ப நம்ம பிரேக் போட்டு அதை எப்படி கண்ட்ரோல் பண்றோமோ அது மாதிரி பிரச்சனைகள் வரக்கூடிய காலகட்டங்கள்ல சற்று நிறுத்தி போனீங்கன்னா, பயணிச்சீங்கன்னா உங்களுடைய இந்த வாழ்க்கை பயணம், இந்த மாதத்திற்கான வாழ்க்கை பயணம் சற்று சுமூகமாக செல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக இருந்தாலும் சரி, மன ரீதியாக இருந்தாலும் சரி, பண ரீதியாக இருந்தாலும் சரி, எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, இந்த மாதம் சற்று நிதானித்து செல்லுதல் நல்ல பலனை நிறைய தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இது முதல் விஷயம். அடுத்து மாணவர்களுக்கு, ஏன்னா இப்ப முழு ஆண்டு தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. +2 படிக்கிறவங்களுக்கு, 10th படிக்கிறவங்களா ஆல்ரெடி இப்ப நடந்துக்கிட்டு தான் இருக்கு. இவர்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இவரோட சேர்ந்து காலேஜ் படிக்கிறவங்களும் எடுத்துங்க, முழு தேர்வு எழுதக்கூடிய அனைத்து மாணவர்களும் எடுத்துங்க. உங்களுக்கு இந்த புத பகவான் மறைஞ்சிருக்கிறதும், அவர் தான் கல்விக்குரியவர், குருவோட பார்வை அவரை பார்க்கிறாரு. அதனால எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி உங்களுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மறைந்த புதன் நிறைந்த பலனை தந்து கொண்டே இருக்கின்றார். அவரோட சேர்ந்து செவ்வாய் உட்கார்ந்துருக்கல, உங்களுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் முழுவதுமே அது எல்லாமே ஒரே ஃபோக்கஸ் பண்ண மாதிரி படிப்புல மட்டும் செலுத்துங்க. ஏன்னா நிறைய டைவர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இதையெல்லாம் தவிர்த்து கல்வியில மட்டும் நீங்க கவனம் செலுத்துனீங்கன்னா, இப்ப நீட் எக்ஸாம் எழுத போறீங்க, கியூட் எக்ஸாம் எழுத போறீங்க, நிறைய அடுத்தடுத்து எக்ஸாம்ல எழுத போறீங்க. இந்த எக்ஸாம்ஸ்கெல்லாம் உங்களுக்கு இது நல்ல ஒரு அடித்தளமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு கல்வி யோகங்கள் மாணவர்களுக்கு நன்றாக இருக்கின்றது. அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துவீர்களோ அதனை பொறுத்துதான் வெற்றி தோல்வியை உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. பொதுவாக எல்லாரும் அப்படித்தான் சார் சொல்லுவாங்க, கவனமா படிச்சா நல்லா படிக்கிறா அப்படின்னு. அப்படி இல்லை, நீங்க கவனமா படிச்சுட்டு இருக்கும் போதே இடையூறு வரப்போகுது. அதனாலதான் சொன்னேன், உங்களுக்கு அந்த இடையூறையும் நீங்க கவனிச்சு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஜெயம் நிச்சயமாக கிடைக்க போயிருது. ஆனா எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நீங்க சமாளிச்சிருக்கீங்க, பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. ஒண்ணு. அடுத்து மிக முக்கியமான விஷயமே பாத்தீங்கன்னா பெண்களுக்கு தான். 7ஆம் இடத்ததிபதியாக குரு பகவான் உங்கள் ராசிநாதனாகிய புத பகவானை பார்த்துட்டே இருக்கார். அப்ப இந்த கணவன் மனைவி பார்வை இருக்கு பாத்தீங்களா, இந்த பார்வையினாலேயே நீங்க ஜெயிச்சிருவீங்க. எவ்வளவு பிரச்சனையும் வரட்டுமே, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆதரவு மட்டும்தான் சார் உங்களுக்கு ஜெயிக்க போகுது. கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கை கொடுத்து ஆதரவா இருந்தாங்கன்னா, கடல் போல் பிரச்சனை வந்தாலும் சரி, அல்லது கடலே விழுந்தாலும் சரி, சமாளிச்சு எழுந்திரிச்சு வந்துடலாம். அந்த அளவுக்கு இந்த கணவன் மனைவி உறவு பலமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. 1. 2வது, பெண்களுக்கு இன்னும் அழகா சொல்லப்படணும்னா, தொழில் ஸ்தானத்துல குரு உட்கார்ந்துருக்கார் இல்லையா, அப்ப பதவி யோகத்துல குரு உட்கார்ந்துருக்கப்ப உங்களுக்கு தொழில் கிடைக்கும், வேலைகள் கிடைக்கும், உத்தியோகத்தில் நல்ல லாபங்கள் கிடைக்கும், எந்த ஒரு விஷயத்தையும் ஜெயிச்சு வரக்கூடிய வல்லமை கிடைக்கும். எல்லாமே இறை பலத்தால் இந்த மாதம் முழுவதும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு பெண்களுக்கு உண்டு. அதனால கன்னிராசி என்பதே இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு சற்று நிதானமாக நடந்து கொண்டிருக்கிறானால் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனை நிச்சயமாக கொடுக்கும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இனிய நல்வாழ்த்துக்கள். ஓம் விக்னேஸ்வராய நமக. நம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடம் முத்துசாமி
இனி அன்பு வணக்கங்கள். வெற்றி சனியினால் எதையும் வென்று காட்டிக் கொண்டிருக்கக்கூடிய துளாராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷம் பங்குனி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். துளாராசி என்பதே இதுவரை பட்ட கஷ்டமெல்லாம் விளைகிருச்சு. நான் முதல் சொன்னேன் உங்களுக்கு வெற்றி சனின்னு சொன்னேன். அதோடு எல்லாமே உங்களுக்கு வெற்றியா கிடைக்க போற வாய்ப்பு இப்பதான் நெருங்கி கொண்டு இருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னா, உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவானே உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல வெற்றி ஸ்தானத்துல உச்ச ராசியில அமர்ந்திருக்கின்றார். அதனால இந்த மாதம் முழுவதுமே லாபாதிபதியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த மாதம் முழுவதுமே கிடைக்க போகிறது. இது முதல் விஷயம். அடுத்த மாசம் 13ஆம் தேதி அவர் பயிற்சி அடைஞ்சு சுக்கிரன் பயிற்சி அடைஞ்சு மேசராசியில அமர்ந்து உங்க ராசியை பார்க்க போறார். அதனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கொண்டாட்டம், குதூகலம், மனம் விரும்பிய பல விஷயங்கள் இவை எல்லாமே ஒரு சேர கிடைக்கும் என்பதில் எந்த சந்தேகமே இல்லை. சரி, தனாதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அந்த பஞ்சமஸ்தானம் உங்களுக்கு பாக்கியத்தை நிறைய கொடுக்க போகுது. அதனால பாத்தீங்கன்னா அங்க உட்கார்ந்துருக்க கிரகத்தை பொறுத்தளவு பாத்தீங்கன்னா முதல் பாக்கியாதிபதி சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு புத பகவான். அவரோட பஞ்சமஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார். அவரோட தனாதிபதி உட்கார்ந்துருக்காரு. அதனால இந்த மாதம் முழுவதுமே காசு, பணம், பொன்பொருள் சேர்க்கைகள், வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகள், நண்பர்கள், உறவினர்கள் கிடைக்கக்கூடிய நன்மைகள் இவை அனைத்தையுமே துளாராசி அன்பர்களே நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள் என்பதில் மாற்றமே இல்லை. ஜெயிச்சிருவீங்க. அவ்வளவு ஒரு சக்தியும் இந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாதத்துல கிடைக்க போகிறது. ஒரு விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கிடைச்சிச்சுனால் என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த கடன், நோய், வம்பு வழக்கில் இருந்து மீண்டு விடலாம். எல்லாம் காண போயிடும். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எல்லாமே அடிச்சு தூள் பார்த்துட்டு போயிடலாம். ஒரு முக்கியமான விஷயம் அதுதான். அடுத்து பாத்தீங்கன்னா எதிரிகள் இருந்தாலும் அவரையும் சமாளிக்கும் ஆற்றல் இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த கோர்ட்டு கேஸ், வில்லங்க வேங்கனங்கள், உங்களுக்கு இந்த செய்வினை சம்பந்தப்பட்ட பிள்ளை, இது எல்லாமே இந்த மாசத்துல தவிடு பொடியாக மாறி உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால துளாராசிக்காரர்களுக்கு யோகம். அடுத்து மாணவர்களுக்கு குறிப்பா அவங்களை தான் பார்க்கணும். ஏன்னா எக்ஸாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க. பொதுவாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 10th 12th எக்ஸாம் எழுதிட்டு இருக்காங்க. அடுத்து காலேஜ் எக்ஸாம் வரப்போகுது. மற்ற மாணவர்களுக்கெல்லாம் இப்போ முழு ஆண்டு தேர்வு வரப்போகுது. இந்த காலகட்டங்கள்ல கல்வி நிலைகள் மாணவர்களுக்கு யோகத்தை கொடுக்கும். ஏன்னா புதன் பாத்தீங்கன்னா பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரை குரு பகவான் பார்க்கிறார். இது ஒண்ணே போதும் இந்த மாசம் முழுவதுமே கல்வி சிறப்பா இருக்கு அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இந்த +2 முடிக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நீட் எக்ஸாம், கியூட் எக்ஸாம், அதே போல நிறைய அரசு சார்ந்த வேலைகளுக்கு எழுதுறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கை கொடுத்து உதவக்கூடிய மாதம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த அதாவது பங்குனி மாசம் துளாராசிக்காரர்களுக்கு, மாணவர்களுக்கு நல்ல பலனை நிறைய தரப்போகிறது. கொஞ்சோண்டு படிச்சாலும் சரி, படிச்சது நினைவில் இருக்கும், பலன்கள் அள்ளி கொடுக்கும். இவ்வளவு இருந்தா பார்த்தா ரெண்டாவது ஆசிரியர் மாணவருடைய உதவு, சக மாணவருடைய நட்பு, இது எல்லாம் ஒண்ணு சேர்றப்ப உங்களுக்கு என்ன டார்கெட் போறீங்களோ அந்த டார்கெட் அனைத்துமே சக்சஸாக மாறும் என்பதில் எந்த மாற்றமும் இல்லை. இது முதல் லாபம். அடுத்து தொழில் ரீதியாக ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன். அந்த சந்திரனை பார்த்தீங்கன்னா இந்த மாசம் முழுவதுமே நல்ல மூவிங்களை வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த சந்திராசிரமம் நீங்களாக மற்ற நாட்கள் முழுவதுமே உங்களுக்கு பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. அப்ப அவ்வளவு பலனை நீங்க அனுபவிக்கிறப்ப தொழில் ரீதியாக ஜெயம், வெற்றி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். புது தொழிலை செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணீங்களா, தாராளமா செய்யுங்க. அல்லது இருக்க தொழில் அபிவிருத்தி செய்யணுமா, தாராளமா செய்யுங்க. பதவி உயர்வுகள் உண்டு. பணிச்சுமைகள் அதிகரித்தாலும் பலன்கள் அதிகமாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அதனால தொழில் ரீதியாக நல்லா இருக்கு. வியாபாரத்துல சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் அந்த சுப செய்திகளும் சுப யோகங்களும் நிச்சயமா கிடைக்க போயிருது. வீடு, வண்டி, வாகன யோக சேர்க்கைகள், மனம் விரும்பிய மங்கள வாழ்க்கைகள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. குழந்தை பாக்கியம் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு சுபமாக சுயமாக கிடைப்ப இருக்கிற வாய்ப்புகள் நிச்சயமா உண்டு. தயவுசெய்து முதல் நல்லபடியா பயன்படுத்திங்க. அடுத்து பெண்களுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா சுக்கிரன் வர்ற 13ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சு 7ஆம் இடத்துக்கு வர்றாரு.
அப்போ வரக்கூடிய காலகட்டங்கள்ல முதல் 15 நாட்களும் பாத்தீங்கன்னா உங்களால் கணவருக்கு ஒரு தேவைகள் ஏற்படும். அடுத்த 15 நாட்கள் பாத்தீங்கன்னா இருவரும் சேர்ந்து பல சுபகாரியங்களை செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பா பொறுத்தளவு பாத்தீங்கன்னா கடன் வாங்கியிருக்கீங்க, கடன் அடையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அல்லது சில விஷயங்களை பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க, எதிர்காலத்தை நோக்கிய பல விஷயங்கள் இருக்கும். வீடு கட்டுறதோ, அது வண்டி வாகனங்கள் வாங்குறதோ, குழந்தைகளுக்கான ஒரு டெபாசிட் பண்றதோ, இது எல்லாமே இந்த மாதத்துல, அது குறிப்பா சொல்ற பங்குனி 15க்கு மேல ஏப்ரல் மாசம் வச்சுக்கோமே, அந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஜெயிக்கக்கூடிய வல்லமை கிடைக்கும். அது நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கும் குறிப்பா சொல்லப்படணும்னா தையல் சம்பந்தப்பட்ட வேலைகள், அழகுகளை சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி கட்டிடத்துறை சம்பந்தப்பட்டவங்களுக்கு, கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு, இந்த மாதிரி பெண்களுக்கு எல்லாம் இந்த பங்குனி மாதம் சக்சஸ் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. நீங்க கரெக்டா அந்த ஸ்கெட்ச் போட்டு கொண்டு போனீங்கன்னா ஜெயிச்சிருவீங்க, அதுல மாற்றமே இல்லை. இதுவரை தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் இருந்து வந்த பிணக்கங்கள் எல்லாம் மாறி இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு. அதனால இந்த பலன்கள் முழுவதுமே, இந்த மாசம் முழுவதுமே இந்த துளாராசிக்காரர்களுக்கு கிடைக்க போற காரணத்தினால தயவு செய்து இந்த மாசத்தை நல்லபடியா பயன்படுத்திங்க. கிரகம் உங்களுக்கு சாதகமா இருக்கு, அதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? இப்போ வெளிநாடு போகணும், வெளி மாநிலங்கள் போகணும், அல்லது ஒருத்தருடைய கம்யூனிகேஷன் ஒரு நல்லபடியாக நடக்கணும், காசு பணம் பொருளாதாரத்துல சிறப்பா இருக்கணும், இந்த மாதிரிலாம் நீங்க பிளான் பண்ணீங்கன்னா அந்த பிளான் அனைத்துமே இந்த மாசத்துல வெற்றிகரமா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா ராசிநாதன் நல்லா கவனிச்சுங்க, உங்க ராசிநாதன் உச்சத்துல இருக்கிறார். உச்சத்துல கரெக்ட் அடுத்த 15 நாள்ல மேசராசிக்கு உங்க ராசியை பார்க்க போறாங்க. இதை விட பெரிய ஒரு நன்மை எதுவுமே கிடையாதுங்க. அந்த அளவுக்கு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த மாசம் முழுவதுமே துளாராசிக்காரர்கள் கையில தான் இருக்கு. தயவு செய்து கரெக்டா பயன்படுத்திங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பாக்குறப்ப பொதுவாக பாத்தீங்கன்னா சுக்கிரனாலே பெண் தெய்வங்கள். இந்த மாதம் முழுவதுமே பெண் தெய்வங்களுக்கான மாதம் தான். எப்படி ஆடி மாசம் அம்மன் தெய்வங்களுக்கு இந்த குள் ஊத்துறாங்க, இதெல்லாம் செய்யறாங்களோ, அதே மாதிரி இந்த மாதம் முழுவதுமே பங்குனி மாசம் முழுவதுமே அம்மன் தெய்வங்களுக்கான மாதங்கள். அதனால இந்த அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. குறிப்பா உங்க வீட்டுல பெண் தெய்வங்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணிட்டு நீங்க ஒரு ஸ்டெப் ஆரம்பிச்சு வைங்க. அந்த ஸ்டெப் உங்களுக்கு நிச்சயமாக பெரிய நல்ல பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும். அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்திங்க. அதன் மூலமாக அடுத்தடுத்து வரக்கூடிய மாதங்கள் இருக்கு இல்லையா, இனி சொல்ல போனா அடுத்த மாசம்லாம் பாத்தீங்கன்னா சித்திரை மாசம்லாம் உங்களுக்கு இன்னும் பலன் நல்லபடியா கிடைக்க போகுது. ஒவ்வொரு ஸ்டெப்புமே அடுத்த மாசத்துக்கு இன்னும் பலனை அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதம் முழுவதுமே சிறந்த நற்பலனை அடையக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இனி நல்வாழ்த்துக்கள். ஓம் விக்னேஸ்வராய நமஹ. நம்ம குலதெய்வதாம்னியப்ப சுவாமியே நமஹ. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடம் முத்துசாமி இனிய அன்பு வணக்கங்கள். பஞ்சம சனியாக அமர்ந்து பாக்கிய யோகங்களை நிறைய பெறக்கூடிய விருச்சிகராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் பங்குனி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். முதல்ல இந்த விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஒரு சுப செய்தி என்னன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா, இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கொண்டாட்டம், குதூகலம், எதிர்பார்த்த விஷயங்கள் கை கொடுத்து உதவும். எதனாலும் சொல்லி கேட்டீங்கன்னா, கிரகங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமா இருக்கு. உள்வட்ட கிரகம் சொல்லுவோம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் அமர்ந்திருக்கின்றார். இந்த மாசம் 18ஆம் தேதி வரை. அதுக்கடுத்து பஞ்சமஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்ப 4, 5 என்ற இடத்துலதான் அவர் அமர போறார். இது உங்களுக்கு பலம்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா 4ஆம் இடத்துல புத பகவானோடு சேர்ந்து, அதாவது லாபாதிபதியோடு சேர்ந்து அமர்கிறார். ராகு கூட சேர்ந்து அமர்கிறார். 5ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ஜீவனாதிபதியாகிய சூரிய பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப தொழில் வளம் பல்கி பெருகும். ஏதாவது தொழிலுக்காக நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா, வியாபாரத்துக்காக முயற்சி பண்ணீங்கன்னா, வெளிநாடு போல முயற்சி பண்ணீங்கன்னா, அது அனைத்துமே புது தொழில்கள் அனைத்துமே உங்களுக்கு கை கொடுத்து உதவும். இருக்க தொழிலை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டா? நிச்சயமா நடக்கும்.
சார் இப்ப நடக்கிற பிரச்சனைகள் அனைத்துமே தற்காலிகமானவை அல்லது ஊதி பெரியதாக்கப்பட்டவை தவிர நிச்சயமாக உங்களுக்கு இது எதிர்காலத்தோடு தொடர்புடைய விஷயங்கள் அல்ல. இனி வரும் காலகட்டங்கள் தான் உங்களுக்கு பெரிய வாய்ப்பாக அமையக்கூடிய யோகம் உண்டு. ஏன்னா ஜீவனாதிபதி வந்து இப்ப பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார், அடுத்து உச்சம் பெற போகின்றார். அதனால தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு சக்சஸ் தான். அதை வந்து பயன்படுத்திங்க. அடுத்து பாத்தீங்கன்னா தனஸ்தானாதிபதியாக குரு பகவான் தனஸ்தானத்தை பார்த்துட்டே இருக்கிறார். பெரிய விஷயம் அது. தனஸ்தானத்தை பார்க்கறது வந்து பாத்தீங்கன்னா காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை நிறைய கிடைக்க போயிருது. ரெண்டாவது உங்க ராசிக்கு சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப காலகட்டங்கள்ல உச்ச ராசியில அமர்ந்திருக்கின்றார். இன்னும் 15 நாள்ல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு போயிடுவார். இந்த முதல் 15 நாட்களுமே தொழில் ரீதியாக, ஏன்னா சனி வந்து தொழில்காரகன், சூரியனும் பாத்தீங்கன்னா ஜீவனாதிபதி, 2 பேரும் சேர்ந்து பஞ்சமஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். அவரோட சேர்ந்து சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். அதான் விஷயம். ஏன்னா எப்பயுமே ஒரு விஷயம் சொல்றப்ப கிரகத்தோடு சொன்னாதான் அது லாபம் கிடைக்கும். அதப்படி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா உண்மையிலே சொல்றேன், விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில் ரீதியாக இந்த மாசம் முழுவதுமே எவ்வளவு சம்பாதிக்கணுமோ அவ்வளவு சம்பாதிக்கலாம். அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு சக்சஸ் கொடுக்குங்கிறதுல மாற்றமே இல்லை. அதை முழுவதுமே தயவு செய்து கரெக்டா பயன்படுத்திங்க. புது தொழில் செய்யணுமா செஞ்சுக்கங்க, இருக்க தொழில அபிவிருத்தி பண்ணுமா அபிவிருத்தி பண்ணுங்க, வெளிநாடு வெளிமாநில தூரதேசம் போனோமா போய்க்குங்க. சரிங்களா? இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு ஃபேவரபா சாதகமாக வருகிறது. ஒரு விஷயம். அடுத்து மிக முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு, ஏன்னா எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு, இனிமே ஒரு காலகட்டங்களில் எக்ஸாம் வரப்போகுது. இந்த காலகட்டங்களை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த 10th +2 வந்து எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு. அடுத்து இந்த காலேஜ் எக்ஸாம்லாம் நடக்க போகிறது. பொதுவாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமான ஸ்டெப். பொதுவாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் எழுதுறாங்க, QT எக்ஸாம் எழுதுறாங்க, அரசு சார்ந்த நிறைய எக்ஸாம் எழுத போறாங்க. இந்த மாணவர்களுக்கெல்லாம் இது லைஃப்ல ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட். இந்த டர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு ஜெயிக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா புதனும் சனியும் புதனும் குருவும் பார்வையாக பார்த்து கொள்கிறார். புதன் வந்து படிப்புக்குரியவர், குரு வந்து படிப்புக்குரியவர், 2 பேருமே பார்த்துக்கிறாங்க இல்லையா? இந்த பார்வையின் மூலமாக கல்வி யோகம் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு சாதகமாக அமையும். கொஞ்சோன்னு படிச்சாலும் போதும், நிறைய ஸ்கோர் பண்ணலாம். நீங்க செய்ய வேண்டிய ஒரே விஷயம் படிக்கணும், அவ்வளவுதான். அந்த படிப்பை ஆர்வத்தோடு கொஞ்சம் படிச்சாலும் சரி, பலன் வந்து பாத்தீங்கன்னா ரெட்டிப்பா கிடைக்க வாய்ப்பு உண்டு. அதனால தயவுசெய்து மாணவர்களுக்கு இந்த மாதம் கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக இருக்கிற காரணத்தினால கரெக்டா படிங்க, ஜெயிச்சிடலாம். ஒரு விஷயம். அடுத்து பெண்களுக்கு இது மிக முக்கியமான விஷயம். பெண்களுக்கு ராசிநாதன் செவ்வாய், நல்லா கவனிச்சுங்க. ராசிநாதன் செவ்வாய் 7ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த செவ்வாய் இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா 18ஆம் தேதி பயிற்சி அடைஞ்சு எங்க போறாரு? பஞ்சமஸ்தானத்துக்கு போறாரு. செவ்வாய் சுக்கிரன் இணைவும் பார்வையுமே பலத்தை கொடுக்கும். இந்த செவ்வாய் இப்ப 18 உங்க ராசிநாதன் 18ஆம் தேதி வரை 4ஆம் பார்வையாக சுக்கிரனுடைய வீட்டை பார்க்க போறார், 7ஆம் இடத்தை பார்க்க போறார். அதனால கணவன் மனைவி உறவு பலப்படும், சுப மங்கள யோகங்கள் கிடைக்கும். ஏன்னா செவ்வாயினாலே மங்களகாரகன். அப்ப மங்கள யோகங்கள் பெண்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஏஜ் அட்டன் பண்றது போய்கொண்டு இந்த மாசத்துல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சில விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, இந்த கல்யாணத்தை எதிர்பார்த்து காத்திருப்பீங்க, குழந்தைகள் கிடைக்கிறது, சுபமங்கலங்கள் சொன்னா வீடு வண்டி வாகன யோகம், இது எல்லாமே இந்த மாசத்துல நிறைய கிடைக்க போகிறது. எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தடையுமா அப்படின்னு பார்த்தா அதுக்குள்ளே கிரகங்கள் போனா உங்களுக்கு சாதகமா இருக்கிற காரணத்தினால இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கு சக்சஸ் அமையும். முதல் விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தொழில் வியாபாரம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் 10ஆம் அதிபதி சூரியன் வந்து பஞ்சமஸ்தானத்துல இருக்கிறது, சனியோட சேர்ந்து இருக்கிறது. இதுதான் இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. அந்த வெற்றி நீங்க பயன்படுத்துற விதத்துல தான் உண்டு. ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, உடல் நலனில் தயவு செய்து கவனம் செலுத்துங்க. ஏன்னா செவ்வாயை பொறுத்தளவுக்கு சனியோட சேர்றப்ப பாத்தீங்கன்னா கொஞ்சம் உடல் ரீதியா கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார். உடலும் மனமும் கொஞ்சம் பாயக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா செவ்வாய் ஆல்ரெடி இப்ப ராகுவோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். அதனால உடல்ல தான் கொஞ்சம் பிரச்சனைப்படும். அதே மாதிரி குரூப்பா சொல்லப்படும்னா வயிறு அல்லது தலை, பெண்களுக்கு மட்டுமல்ல விருச்சிக ராசிக்காரர்கள் அன்பர் அனைவருக்குமே தான் சொல்லேன். அதனால உடல் நலத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து மிக முக்கியமான விஷயம், இந்த எதிர்பார்ப்பு. சார் இந்த மாசத்துல நான் எதிர்பார்க்கிறேன், இது எனக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த மாதத்தில் எதிர்பார்க்கிற விஷயங்கள் எல்லாம் லாபமாகவே கிடைக்கப்பட வாய்ப்பு உண்டு. ஏன்னா லாபாதிபதி யாரும் உங்களுக்கு புத பகவான். அந்த புத பகவான் சேர்ந்தா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அமர்ந்திருக்கின்றார்.
அதனால லாபமா தான் இந்த மாசம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அந்த லாபத்தை கரெக்டா நீங்க பயன்படுத்துறீங்கன்னா, துல்லியமாக இதை இப்படி செய்யணும்னு சொல்லி முடிவு பண்ணி செஞ்சுட்டீங்கன்னா அதுல வெற்றி நிச்சயமாக உண்டு. 4ஆம் இடத்துல அமர்ந்த ராகு தாய் வழி தந்தை வழி உறவுகளால் சிறு சிறு தேவையற்ற குழப்பங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. தேவையற்ற குழப்பங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. அந்த குழப்பங்களை நீங்க சரியான முறையில் நீங்க மாத்திட்டீங்கன்னால் அந்த பலன்களும் உங்களுக்கு மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒண்ணு. ரெண்டாவது, தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு மங்கள யோகங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த மங்களங்களை பயன்படுத்துறீங்கன்னா மங்கள யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். இதெல்லாத்தையும் விட இந்த மாதம் தெய்வ மாதம் சொல்லுவோம். அப்ப பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. அந்த வழிபாட்டின் மூலமாக நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த எதிர்பார்ப்புகளும் இந்த முயற்சிகளும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு விருச்சிகராசி என்பதே உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கிற காரணத்தினால இது எல்லாமே நீங்க கொண்டு போற விதத்துலதான் வெற்றியே உண்டு. தோல்வி கிடையாது. அது முதல்ல தெரிஞ்சுங்க. தோல்வி கிடையாது, தடுமாற்றம் தான் ஏற்படுமே தவிர வெற்றி வெற்றி வெற்றி. இந்த வெற்றியை நீங்க முழுசா அடைகிறதுக்கு ஜோதிடரின் இனிய நல்வாழ்த்துக்கள். ஓம் விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதெய்வதாமணியப்ப சுவாமியை நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடம் முத்துசாமியின் இனிய அன்பு வணக்கங்கள். அர்த்தாஷ்டம சனியினால் பாதிப்புகள் நிகழுமோ என்று அஞ்சிக் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த மாதம் அதாவது நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷம் பங்குனி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்து கூறுகின்றேன். அப்ப இந்த மாதம் நமக்கு நல்லது நடக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமாக தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு கை கொடுத்து உதவும் மாதம் சொன்னா அது இந்த மாதம் தான். ஏன்னா உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதியாகிய சூரிய பகவான் 4ஆம் இடத்திலே அமர்கின்றார். சனி பகவானோடு சேர்ந்து அமர்கின்றார். சனி பகவான் தனாதிபதி. அவர் அர்த்தாசம சனியா இருந்துட்டு போறாரு, அதெல்லாம் வேற விஷயம். ஆனா அவரே உங்கள் ராசிக்கு தனாதிபதி. அப்ப பாக்யாதிபதியும் தனாதிபதியும் சேர்ந்தால் தனபாக்கியங்கள் பல்கி பெருகும். இது முதல் விஷயம். சரி, என்னதான் நடந்தாலும் காசு இருந்தால் சமாளிக்கிறேன்னு சொல்ல முடியாது. அந்த பலம் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கிடைக்க போகுது அப்படிங்கிறப்ப தெரியுங்களா, அது பெரிய பலம் சார். எதனால நடக்கும் அப்படின்னா, சார் கடன் நோய் வம்பு வழக்கு இல்லைன்னா வரட்டும், காசு இருந்தால் சமாளிக்கலாம் இல்லையா, அந்த சமாளிப்புக்காக இந்த மாதம் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். இது முதல் விஷயம். அடுத்து பாத்தீங்கன்னா பாக்கியாவே உச்சம் பெற போறாரு. அது அதோட பெரிய அடுத்த மாசம் இதுக்கு மேல லாபம் கிடைக்க போகுது. அதனால முதல்ல இந்த மாசத்தை நீங்க பயன்படுத்திங்க. முயற்சிக்குரிய 3ஆம் பாவத்துல உங்கள் ஜீவனாதிபதி அமர்ந்திருக்கின்றார். தொழில எவ்வளவு முயற்சி பண்ணுமோ அவ்வளவு முயற்சி நீங்க பண்ணுங்க. அவரோட ராகு சேர்ந்து உட்கார்ந்துருக்காரு. எதிர்பாராத நன்மைகளும் எதிர்பாராத மாற்றங்களும் ராகுவினால் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அதனால எவ்வளவு முயற்சியோ அவ்வளவு முயற்சியும் பண்ணுங்க. ஏன்னா அந்த 3ஆம் ஸ்தானத்தை குரு பகவான் உங்கள் ராசிநாதன் பார்த்து கொண்டே இருக்கின்றார். அப்போ முன்னேற்றத்தை நோக்கி பார்க்க அந்த பார்வை இருக்கு பார்த்தீங்களா, அந்த பார்வைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பக்க பலம், நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த பக்க பலம் தான் உங்களுக்கு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுக்கும். அப்படி வெற்றி அடைய வேண்டும் என்றால் கிரகங்களுடைய துணை இருக்கா, நிச்சயமா நல்லா இருக்கு. சுக்கிரன் லாபாதிபதி உச்ச ராசியிலே அமர்ந்திருக்கின்றார். இப்ப உச்ச ராசியில் அமர்ந்திருக்கின்றார். அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் இந்த மாசம் 13ஆம் தேதி மேசராசிக்கு போவார். பஞ்சமஸ்தானத்துக்கு தான் போவார். அவர் பிரச்சனைக்குரிய கிரகமாக இருந்தாலும் பஞ்சமஸ்தானத்துக்கு போகும்போது பிரச்சனையெல்லாம் நீக்கி தர வேண்டும் என்பது விதி. அதன்படி கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். முயற்சி பண்ணுங்க. அதாவது ஒரு விஷயத்த நீங்க ஒரு ஸ்டெப் நீங்க எடுத்து வச்சா தான் புரியுங்களா, அந்த இது பூரா உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அந்த கணக்குப்படி பாத்தீங்கன்னா தனுசு ராசி என்பவர்களே, நீங்க எடுக்க வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்புமே வெற்றியை நோக்கி எடுத்து வைங்க. உங்களுக்கு வெற்றி நிச்சயமாக கிடைக்கிறதுனால எந்த மாற்றமுமே இல்லை. ஒரு விஷயம். ரெண்டாவது இந்த மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி என்பவர்கள் அனைவருக்குமே சுப மங்கள யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலயே பாத்தீங்கன்னா
ராசிநாதன் அமர்ந்திருக்காரு. அதனால பாத்தீங்கன்னா கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், மங்களகரமான விஷயங்கள் கண்டிப்பா கை கொடுத்து வரும். திருமணம் நடக்காதவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வீடு வண்டி வாகன யோகம் கிடைக்காதவங்களுக்கெல்லாம் அதுல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதனால சுப மங்கள யோகங்கள் லாபஸ்தானத்தை குரு பார்த்துட்டே இருக்கிற காரணத்தினாலையும், அதே மாதிரி உங்களுடைய 3ஆம் இடம் சொல்லி இடத்த பார்த்துட்டு இருக்கனாலையும் உங்கள் ராசியும் குரு பார்த்துட்டு இருக்காரு. அதனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு வெற்றியை நோக்கி செல்லக்கூடிய பயணிக்கக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. முதல்ல அதை பயன்படுத்திக்கங்க. ஏன்னா கரெக்டான ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கோம், நமக்கு தேவைப்பட்ட பஸ் வந்துச்சுன்னா இந்த பஸ்ல கரெக்டா ஏறினால் நம்ம அந்த இடத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஏறாம விட்டோம்னா தான் பிரச்சனை. உங்களுக்கு நேரங்கள் நல்லா இருக்கு. அப்ப அந்த நல்லா இருக்க நேரத்தை நீங்க பயன்படுத்துறீங்கன்னா வெளிநாடு, வெளிமண்டலம், தூர்தேச பயணங்கள் அல்லது உங்களுடைய இலக்கை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்லாம் சரியாக கிடைக்கும். அதை நீங்க பயன்படுத்துற விதத்துல தான் இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, மாணவ செல்வங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப அரசு தேர்வு நடந்துகிட்டு இருக்கு, முழு ஆண்டு தேர்வு நடந்துட்டு இருக்கு. எல்லா மாணவர்களுக்குமே நடந்துட்டு இருக்கு. 10th +2 நடந்துகிட்டு இருக்கு. இனி ஆல்ரெடி மற்ற மாணவர்களுக்கு எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த மாசத்துல கிடைக்கும். இவர்களுக்கு பூரா சக்சஸா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமாக சக்சஸ் தான். ஏன்னா 3ஆம் இடத்துல புதன் முயற்சிக்குரிய ஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கார். ராகு தடையை போடுறார். ஆனா தடையை போட்டாலும் உங்கள் ராசிநாதனாகிய குரு புதனை பார்க்கிறார். அந்த பார்வையின் மூலமாக எவ்வளவு தடைகள் இருந்தாலும் அந்த தடையை எல்லாம் தகர்த்தெறிந்து வெல்லும் ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா பொறுத்தளவு பாத்தீங்கன்னா, இப்ப +2 முடிச்ச உடனே நீட் எக்ஸாம் வருது, QT எக்ஸாம் வருது. அதே போல நிறைய அரசு சார்ந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நிறைய வந்துட்டு இருக்கு. இதுல எல்லாம் நம்ம பாஸ் பண்ணணுமா அப்படின்னு கேட்டா குருவின் பார்வை கரெக்டா இருக்கு. புதன் 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறார். இப்போ செய்ய வேண்டிய விஷயம், தடைக்குரிய ராகு பகவான் தடையை கொடுத்தாலுமே உங்களுடைய முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்கும். அப்ப மாணவர்களுக்கும் இந்த மாசம் ஒரு நல்ல மாசம் தான், மாற்றமே இல்லை. அடுத்து மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு தான். அது முக்கியமான விஷயம். உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். 7ஆம் இடத்தை யாருன்னு கேட்டா புதன். அவர் பாத்தீங்கன்னா 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார். குரு புதனை பார்க்கின்றார். அப்ப கணவன் மனைவியின் பார்வையினால, புரியுங்களா உங்களுக்கு, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினாள், அந்த கதை தான். அப்ப கணவன் மனைவிக்கு பரஸ்பர அன்பு, எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய வல்லமை, இவை எல்லாமே இந்த மாசத்துல கணவன் மனைவிக்கு நிச்சயமாக கிடைக்கும். காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வில் இன்பம் சிறக்கும்னா அந்த அளவுக்கு கணவன் மனைவி உறவு நன்றாக இருக்கும். இடைநபர்களால் சில குறுக்கீடுகள் ஏற்பட்டாலும், அந்நிய நபர்களால் சில குறுக்கீடுகள் ஏற்பட்டாலும் அதனை வெல்லும் ஆற்றலும் இந்த ராசிநாதனுக்கு உண்டு, குருவுக்கு உண்டு. அதனால நீங்க ஜெயிச்சிருவீங்க, ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்க ஜெயிச்சு எழுந்திரிச்சு வந்துருவீங்க. அதே போல தொழில் செய்யக்கூடிய, வேலை பார்க்கக்கூடிய, உத்தியோகம் செய்யக்கூடிய பெண்களுக்கு அவர் 10ஆம் ஆதி புதன், அப்புறம் உங்கள் ராசிநாதன் பார்த்துட்டு இருக்காரு. அதனால புது தொழில் ஆரம்பிக்கலாம் சரி, அல்லது பழைய தொழிலை அபிவிருத்தி செய்யறதுக்காக இருந்தாலும் சரி, வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நிறைய வேலைப்பளுகள் ஜாஸ்தியாக இருந்தாலும் அந்த வேலைப்பளு உங்களுக்கு சாதகமா தான் அமையும். புரியுங்களா? நிறைய ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியா இருக்கு, சமயம் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு நினைச்சாலும் அதுலயும் அதாவது சொல்ல முடியல, உங்களுக்கு எந்த துன்பத்திலும் ஒரு இன்பம் உண்டும்பாங்கல்ல, அந்த மாதிரி எவ்வளவோ உங்களுக்கு வேலையில பழு ஏற்பட்டாலும் அந்த ஒவ்வொரு வேலை பழுவும் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய வாய்ப்பு தான் உண்டு. ஜெயிச்சிருந்தீங்க, நல்ல தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை நிச்சயமாக அடைவீர்கள். அதுக்கான முயற்சி என்ன இருக்கோ அதை நீங்க பயன்படுத்திக்கங்க. இது முதல் விஷயம். ஏன்னா இந்த மாதம் முழுவதுமே நான் முதல் சொன்ன மாதிரி காசு பண்ண நிறைய கிடைக்க போகுது. குடும்ப உறவுகளால் லாபங்கள் கிடைக்க போகுது. தாய் வழி, தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்க போகுது. அதனால நீங்க கரெக்டா ஒவ்வொரு ஸ்டெப்பா எடுத்து வச்சுட்டே போங்க. அர்த்தாசமாசை உங்களை பெரிய அளவு பாதிக்காது. அது நிச்சயமா சொல்ல, அது இந்த மாசம் பாதிக்காது, அடுத்த மாசமும் பாதிக்காது, அது வேற விஷயம். உங்களுக்கு இந்த மாசம் உங்களை எந்த விதத்திலையும் பாதிக்காது. நீங்கள் பயணிக்கக்கூடிய விதத்துலதான் எல்லாமே இருக்கிறது. இந்த மாதிரி நீங்க வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பாக்குறப்ப அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. பொதுவாகவே பங்குனி மாசம்னாலே அம்மன் தெய்வங்கள் தான். அம்மன் தெய்வங்களை நீங்க வழிபாடு பண்ணுங்க. எல்லா அம்மனுடைய ஆசீர்வாதத்தினாலையும் உங்கள் வீட்டுல உள்ள குடும்பசாமின்னு சொன்னோம் இல்லையா, உங்களுக்கு பெண் தெய்வம், அந்த தெய்வத்தின் மூலமாக உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்க போகுது. இதை பயன்படுத்தி இந்த மாதம் முழுவதையும் சிறப்பாக அனுபவிக்க ஜோதிடரின் இணைய வாழ்த்து. விக்னேஸ்வராய நமஹ. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமஹ. பேரன்பு மிக்க
குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடம் முத்துசாமி இனி அன்பு வணக்கங்கள். உழைக்க தயங்காத, எப்பேற்பட்ட அடிமட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் மீண்டு எழுந்து வந்து வெற்றி என்று முழங்கக்கூடிய அதிர்ஷ்டம் படைத்த மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் பங்குனி மாதத்திற்கான பலாபலன்களை எடுத்துக் கூறுகின்றேன். மகராசிக்காரங்களே, முதல்ல நெஞ்ச நிமித்தி நில்லுங்க. உங்களுக்கு இந்த மாதம் பலனுள்ள மாதம். என்ன, உங்கள் ராசிநாதனாகிய சனி பகவான் முயற்சிக்குரிய 3ஆம் பாவத்துல தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் எல்லாத்தையும் இழந்திருந்தாலும் மீண்டும் நான் இருக்கிறேன், பீனிக்ஸ் பருவ மாதிரி ஜெயிச்சிருவேண்டான்னு சொல்லி அந்த வெற்றியை கொடுக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு 3ஆம் இடத்துல அமர்ந்திருக்க காரணத்தினாலையும் உங்கள் ராசிநாதனாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் இந்த மாதம் வெற்றி 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 தான். பயப்படவே வேண்டாம். அப்போ ஒவ்வொரு வெற்றியும் நமக்கு சுலபமா கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, அட்டமாதிபதியாகிய சூரிய பகவான் உங்கள் ராசிநாதனோட சேர்றப்ப ஒவ்வொரு ஸ்டெப்புமே தவளை காலை பிடிச்சு இழுத்த மாதிரி வழுக்கத்தான் செய்யும். ஆனாலும் அந்த முயற்சி உங்களுக்கு பலனை நிச்சயமாக கொடுக்கும். லாபாதிபதியாகிய 4ஆம் இடத்து அதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பாக்யாதிபதியாகிய புதனோட சேர்த்து உட்கார்ந்துருக்காரு. இந்த விஷயத்த நல்லா கவனிச்சுங்க. ஏன்னா கிரகம் தான் ஒரு மனுஷனுடைய வெற்றி தோல்வியை கொடுக்கும். அந்த கணக்குப்படி இந்த மகர ராசிக்கு இவ்வளவுதான் பிரச்சனைகள் சூரியனால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அட்டமாதிபதியால் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தாலும் முதல்ல வேணுங்கிறது காசு, பணம், குடும்பம். இது எல்லாமே 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்ப ஸ்தானத்துல பாக்யாதிபதி லாபாதிபதி சேர்ந்து அமர்ந்தனால பாக்கிய லாபங்கள் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கிடைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிறது விதி. அது எப்படி பாத்தீங்கன்னா, ராகுவை போல் கொடுப்பார் இல்லைன்னு இருக்கு இல்லையா, அது மாதிரி ராகு கொடுத்து கொண்டே இருப்பார். பாக்கியத்தை கொடுத்து கொண்டே இருப்பார், லாபத்தை கொடுத்து கொண்டே இருப்பார், 4ஆம் இடம் சொல்லக்கூடிய வீடு வண்டி வாகன யோகத்தை கொடுத்து கொண்டே இருப்பார். அதையெல்லாம் நீங்கள் எந்த மாதிரி பயன்படுத்துறீங்களோ அதை வச்சுதான் இந்த மகராசிக்காரர்களுக்கு இந்த பங்குனி மாசம் சூப்பரா இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஒரு விஷயம், இப்ப எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா, இந்த மாசத்து சில விஷயங்களை எதிர்பார்த்துருவோம் இல்லையா. முதல்ல காசு பணம், அப்ப சொன்ன பத்தியா, காசு பணம், கடன், நோய், வம்பு வழக்குகள் காணாமல் போய்விடும். ஜீவனஸ்தானம் 10ஆம் அதிபதி சுக்கிரன் அவர் உச்ச ராசியில் அமர்ந்திருக்கின்றார். இப்ப உச்ச ராசியில் அமர்ந்திருக்கின்றார். 3ஆம் இடத்துல முயற்சி ஸ்தானத்துல சனி பகவானோட சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். அதனால ஜீவனஸ்தானம் நன்றாக இருந்தே ஆக வேண்டும். அதுல பிரச்சனைகள் வரும். என்ன, அட்டமாதிபதி சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறேன், பிரச்சனைகள் வரும். இருந்த போதிலும் இந்த மாதம் 13ஆம் தேதி ஜீவனாதிபதியாகிய சுக்கிர பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு 4ஆம் இடத்துக்கு போறார். அந்த ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார். அப்ப முதல் 13 நாட்கள் உங்களுக்கு பிரச்சனை இருந்தாலுமே அது உச்சத்துல தான் இருக்காரு. அதனால எவ்வளவு பிரச்சனை தான் சமாளிச்சிருவீங்க, அது வேற விஷயம். அடுத்து ஒரு மாற ஆரம்பித்தீங்களா, மேசராசிக்கு போறாரு இல்லையா. அந்த மேசராசிக்கு போனது மட்டும் இல்லாம அந்த மேசராசியில இருந்து 10ஆம் பார்வை 7ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு அப்படிங்கிற அடிப்படையில மகராசிக்காரர்களை நீங்க ஜெயிச்சிருவீங்க. அதுல மாற்றமே இல்லை. எதுல ஜெயிச்சிருவீங்க? தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக, உத்தியோக ரீதியாக, பண ரீதியாக, மன ரீதியாக அவ்வளவு உங்களுக்கு சக்சஸ் ஆகிற காரணத்தினால நெஞ்ச நிமித்தி நில்லுங்கன்னு முதல் சொன்ன வாக்கியப்படி தாராளமா நீங்க ஜெயிக்க வாய்ப்புகள் உண்டு. தைரியமா இருங்க, முதல் விஷயம். 2வது, நீங்க என்னென்ன பிளான் போடுறீங்களோ அந்த பிளான் போல நடக்கும். இந்த மாசம் கண்டிப்பா நடக்கும். அதாவது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, அல்லது பாத்தீங்கன்னா என்னென்ன பிளான் எல்லாம் சக்சஸ் ஆகும். இப்போ மங்கள வாய்ப்புகள், அதான் முக்கியமான விஷயம். இப்போ மங்கள வாய்ப்புகள் கிடைக்குவா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, இப்ப ஆல்ரெடி பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான குரு பகவான் பார்த்துட்டே இருக்காரு, மங்களத்தை பார்த்துட்டு இருக்காரு. அப்ப மங்களாதி யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சுப மங்கள யோகங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அதன் மூலமாக நல்ல லாபங்களை அடைவீர்கள். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள், மனம் விரும்பிய வாழ்க்கை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. சுப செய்திகள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. புத்திர பாக்கியங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே மகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுமையாக கிடைத்தே தீர வேண்டும். அட்டமாதிபதி ஒரு செயல் மட்டும்தான் இங்க கொஞ்சம் பிரச்சனை, மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லை. தைரியமா ஜெயிச்சுட்டே வந்துடலாம். அடுத்து மிக முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு. ஏன்னா இப்ப வரக்கூடிய
கல்வி ஆண்டுல பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஃபைனல் எக்ஸாம் வரக்கூடிய காலகட்டங்கள். அப்படிங்கிறப்ப அது குறிப்பாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அரசு எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா, 10th +2 மாணவர்களுக்கெல்லாம், அந்த மாணவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் நேரம் வந்து கொஞ்சம் மத்தியமா நிற்குது. ஏன்னா இப்போ முயற்சி தான் வேணும்னு சொல்லி மறுபடியும் திரும்ப கொடுக்குது. கட்டமாக பிரச்சனை கொடுத்தாலும் புதனை குரு பார்த்து கொண்டே இருக்கின்றார். புதனை குரு பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா கல்வி யோகம் கிடைக்கும், கல்வி கிடைக்கும். அதாவது வந்து படிச்சதெல்லாம் மறக்கும்னு சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரிதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. நல்லாவே எல்லாமே கரெக்டா கிடைக்குது. ஆசிரியர் உங்களுக்கு கரெக்டா கத்து கொடுத்துட்டு இருக்காரு. ராகுன நண்பர்கள் வந்து உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இதெல்லாம் கரெக்டா தான் போயிட்டு இருக்கு. இருந்தாலும் சனி பகவான் உங்கள் ராசிநாதன் அவரோட சேர்ந்து அட்டமாதிரி இருக்க காரணத்தினால, முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறனால நீங்க படிக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறக்கும் அல்லது சுணக்கும். ஆனாலும் தெய்வ கடாட்சமும் உங்களுடைய முயற்சியும் கண்டிப்பாக சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா இப்போதான் நீட் எக்ஸாம் 10th +2 எழுதுகிற மாணவர்கள்லாம் நீட் எக்ஸாம் எழுத போறீங்க. அதே மாதிரி QT எக்ஸாம், அதே மாதிரி நிறைய அரசு சார்ந்த எக்ஸாம்கள் எழுத போறீங்க. இவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் சற்று நிதானிக்க வேண்டிய மாதம் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஒரு தடவைக்கு 2 தடவை படிங்க, படிச்சதை மடி நினைவுக்கு கொண்டு வாங்க. அப்பதான் ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஒரு விஷயம். அடுத்து மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு தான். கணவன் மனைவி உறவில் நாளுக்கு நாள் மாற்றங்கள் கிடைக்கும். ஒவ்வொரு நாளைக்குமே மாற்றம் கிடைக்கும். ஒரு நாள் ஜாலியா இருந்தா ஒரு நாளைக்கு பொறுத்தளவு பிரச்சனை வரும். ஒரு நாளைக்கு பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா பிரச்சனை, மறுநாள் ஜாலியா இருப்பாங்க. ஏன்னா இந்த சந்திரனுடைய மூவிங் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளுக்குமே ஒவ்வொரு பலன்களை கொடுக்கும். அதன்படி வந்து கணவன் மனைவி உறவை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலுமே சரி செய்யக்கூடிய அளவுக்கு நீங்க தான் அதை முயற்சி பண்ணணும் பெண்களுக்கு. அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, தொழில் செய்யற பெண்களுக்கு, வியாபாரம் பண்ற பெண்களுக்கு, உத்தியோகம் பண்ற பெண்களுக்கெல்லாம் ஒரு முயற்சியை நீங்க அந்த ஸ்டெப்பை எடுத்து இந்த மாசத்துல இதை செய்ய போறேன்னு சொல்லி முடிவு பண்ணீங்கன்னா அதை தைரியமா யாரையும் கேட்காதீங்க, தைரியமா செய்யுங்க. ஏன்னா அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கு. தொழில் ரீதியாக நீங்க ஜெயிச்சிருவீங்க. பதவி உயர்வு கிடைக்கும். அதே மாதிரி கௌரவம், மதிப்பு, மரியாதை கிடைக்கும். உங்களுக்கு வந்து சுய கௌரவம் பாதுகாக்கப்படும். இவ்வளவு வந்து இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிச்சயமா உண்டு. கொஞ்சம் முயற்சி மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னா போதும். எல்லாமே மகராசிக்காரர்களுக்கு கை கொடுத்து உதவும். இந்த மகராசிக்காரர்கள் அனைவருமே வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. ஏன்னா பங்குனி மாசம்னாலே பெண் தெய்வ மாசங்கள் தான். அதனால எல்லா அம்மன் கோயிலையுமே வழிபாடு பண்ணுங்க. உங்க வீட்டுல உங்க குலசாமியே பெண் தெய்வமா இருந்தா அந்த பெண் தெய்வத்தையும் வழிபாடு பண்ணுங்க. இந்த மாதம் முழுவதுமே பெண் தெய்வங்களின் ஆசீர்வாதத்தினால் ஜெயிக்கக்கூடிய வல்லமை அல்லது இந்த மாதத்தை சற்று பிரச்சனை இல்லாம நகர்த்தி போகக்கூடிய வாய்ப்பு இது எல்லாமே கிடைக்கும் என்பதுல எந்த சந்தேகமே இல்லை. எல்லாத்தையும் நல்லபடியா பயன்படுத்திங்க. உங்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். ஓம் விக்னேஸ்வராய நமக. நம்ம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடர் முத்துசாமி இனிய அன்பு வணக்கங்கள். ஜென்ம சனியின் பிடியில் இருந்து விடுபட்டு யோகத்தை அடைய காத்திருக்கக்கூடிய கும்பராசி என்பதே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் பங்குனி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக் கூறுகின்றேன். அன்பர்களே, இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமான மாசம். என்ன, இப்பதான் பகவான் உங்களை விட்டு விலகி நல்ல யோகத்தை பெறணும்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கீங்க. அப்ப அந்த யோகங்கள் அனைத்துமே உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமாக இந்த மாசம் உங்களுக்கு கை கொடுத்து உதவும். மாற்றமே இல்லை. என்ன, உங்கள் ராசிநாதன் சனி பகவான் அவர் 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கார். தனாதிபதியாகிய குரு பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்கின்றார். அப்ப இதுவரை காசு, பணம், பொன்பொருள் சேர்க்கைகள், அதுல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள், இதுல இருந்து மீள முடியுமாங்கிற ஒரு நிறைய கன்ஃபியூஸ் மைண்டில் இருந்த உங்களுக்கு இந்த மாதம் சூரியன் 2ஆம் இடத்துல வந்த காரணத்தினால ஜெயிச்சிருவீங்க. அதுபோக உங்க ராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதியாகிய சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல தனஸ்தானத்துல உச்ச ராசியில அமர்ந்திருக்கின்றார். இது பெரிய பிளஸ் பாயிண்ட், பெரிய பிளஸ் பாயிண்ட்.
முதல் 15 நாட்கள், அதாவது 13ஆம் தேதி வரை அவர் உச்சராசியில் அமர்ந்திருப்பார். அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மேசராசிக்கு போவார், முயற்சிக்குரிய 3ஆம் பாவத்துக்கு போறார். அதனால தனபாக்கியம் பல்கி பெருகும், சுப யோகங்கள் நிறைய கிடைக்கும். காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை, வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள், குடும்ப ரீதியாக என்னென்ன உண்டோ அவ்வளவு லாபங்களும் இந்த மாதத்தில் நீங்கள் அனுபவித்தே தீர்வுகள். அதுல மாற்றமே இல்லை, ஜெயிச்சிருவீங்க, அந்த பயப்பட வேண்டாம். ஒரு விஷயம். அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா எதிர்பார்ப்பு. ஏன்னா நிறைய பிரச்சனை செஞ்சுட்டீங்க இல்லையா, இந்த பிரச்சனைல இருந்து நம்ம எப்ப வந்து ரிலீஃப் ஆகி எப்ப நம்ம ஜெயிப்போம் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பீங்க இல்லையா, அந்த எதிர்பார்ப்பு இந்த மாசம் உங்களுக்கு சாத்தியமா அப்படின்னா நிச்சயமாக சாத்தியம். ஏன்னா எதிர்பார்ப்புனால 7ஆம் இடம், அந்த 7ஆம் இடத்து அதிபதி உங்கள் ராசிநாதனோட சேர்ந்து 2ஆம் இடத்துல தினஸ்தானத்தில் அமர்ந்திருக்காரு. அப்ப முதல்ல காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை எதிர்பார்க்கிறவங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். குடும்பத்துல நிறைய பிரச்சனை நடந்துருச்சு, ஐயோ தலைமொழி தாங்க முடியல, அவ்வளவு பிரச்சனை, அது பூரா இப்ப சக்சஸ் ஆகும். அடுத்து மிக முக்கியமான உடல் சார்ந்த விஷயம். நிறைய நோய் சந்திச்சிட்டீங்க, நிறைய மன ரீதியாக பாதிப்புகளை செஞ்சுட்டீங்க, உடலும் மனமும் நொந்து போச்சு, இது எல்லாம் ரிலீஃப் ஆகுமா? இதுக்கும் உங்களுக்கு யோகங்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அடுத்து சுபமங்கலத்தை நிறைய தட்டி போயிடுச்சுன்னு பார்ப்பீங்க. கல்யாணம் நடக்கிறது, கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, குழந்தை கிடைக்க மாட்டேங்குது, வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய விஷயங்களை போட்டு புலம்ப வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது. அது எல்லாமே இந்த மாசத்துல உங்களுக்கு சரி செய்யப்பட்டு, பிரத்தியாரால் உங்களுக்கு உதவப்பட்டு, அல்லது நீங்கள் செய்த பூர்வ புண்ணியத்தில் செய்த பலனால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கப்பட்டு, இந்த எல்லாமே இந்த மாசத்தில் உங்களுக்கு சரி செய்யப்படக்கூடிய மாதமாக அமையக்கூடிய காரணத்தினால பலன்கள் அனைத்துமே இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்தபடி கிடைக்கும். ரொம்ப முக்கியமான விஷயம் தொழில் தான். ஜீவனாதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசியிலேயே இந்த மாசம் 18ஆம் தேதி வரை அமர்ந்திருக்கின்றார். அவரோட சேர்ந்து ராகு அமர்ந்திருக்கிறார். ராகு என்றால் புது முயற்சின்னு அர்த்தம். அப்ப செவ்வாய் ராகு இந்த இணைவு இருக்கு பாத்தீங்களா, இந்த இணைவு நீங்க புதுசா ஏதாவது செய்யலாம் சொல்லி முடிவு பண்ணிருந்தீங்கன்னா அதை தைரியமா செய்யுங்க. உங்களுக்கு நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த செவ்வாயும் ராகும் இணைஞ்சு உங்களுக்கு லாபத்தை கொடுக்குறாங்க. இது முதல் விஷயம். அடுத்து பஞ்சமாதிபதியாகிய புத பகவான் அமர்ந்திருக்கிறது எவ்வளவு வந்து உங்களுக்கு குழப்பங்கள் இருந்தாலும் சரி செய்யக்கூடிய பூர்வ புண்ணியத்தால் ஏற்பட்டக்கூடிய லாபங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். வெளிநாடு, வெளி மாநிலம், தூரதேச பயணம் மேற்கொள்ளலாம். வெளியிடங்களில் போய் படிக்கலாம் அல்லது வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. வேலையை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு எல்லாம் வேலை கிடைக்கும், வேலை வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும். நம்ம வந்து சொன்ன மாதிரி தொழில் வாய்ப்புகளும் நல்லபடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. காசு பணம் பொன்பொருள் சேர்க்கிற நல்ல யோகங்கள் உண்டு. குடும்ப ரீதியான மன ரீதியான எல்லா விதமான குழப்பங்களும் நீங்கிருச்சு. சனி பகவான் விலகினது மட்டுமல்ல, இந்த மாசத்துல கிடைக்கக்கூடிய பலன்கள் ரெட்டிப்பாக மாறும். அதனாலதான் சொல்றேன், இந்த மாசத்தை நீங்க தயவுசெய்து நல்லபடியா பயன்படுத்திங்க. 2ஆம் இடத்துல வாக்கு சரியா வந்திருக்காரு, அவர் பாட்டுக்கு வரட்டும். அவர் 2.5 வருஷம் இருப்பாரு, அவரை நாட்டுக்கு சொல்ல முடியாது. ஆனா இந்த மாதம் முழுவதும் நல்லது கிடைக்குமா? அதுதான் முக்கியம். இந்த மாசம் உங்களுக்கு கை கொடுத்து உதவுது. அப்ப கும்பராசி என்பதே இந்த மாசத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டீர்களானால் வரும் காலகட்டங்களுக்கு இன்னும் பலன் அதிகரிக்கும். ஏன்னா அடுத்த மாசம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து உச்சராசிக்கு போயிடுவார். அப்ப 7ஆம் இடத்தை உச்சம் பெறப்ப இன்னும் யோகங்கள் நிறைய கிடைக்கும். இந்த கும்பராசியில இப்ப யாருக்கு ரொம்ப பலன்கள் கிடைக்கிறீங்கன்னா பெண்களுக்கு தான். ஆண்களுக்கும் கிடைக்கும், குறிப்பா பெண்களுக்கு. ஏன்னா 7ஆம் இடம்னா கணவன் அல்லது மனைவின்னு சொல்லி பேரும். ஆண்களாக இருந்தால் அது வந்து 7ஆம் இடம்ங்கிறது மனைவி, பெண்களாக இருந்தால் கணவன் பேரு. அவரு குடும்பஸ்தானத்துல உட்கார்ந்துருக்காரு. இதுவரை குடும்பத்திலேயே ஈடுபாடு இல்லாம பெரிய லெவல வந்து காசு பணம் பொன்பொருள் கொடுக்காம இருந்திருந்தா இப்ப காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு அவருடைய நிலைகள் உங்களால் சரி செய்யப்படும். நல்லா கவனிச்சுங்க, உங்களால் சரி செய்யப்படும். அப்ப கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனும் அந்யோன்யமாக கருத்தொருமிட்டு ஒரு பெரிய லெவல்ல முன்னேற்றத்தை நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. அடுத்த மாசத்துக்கு வந்து இன்னும் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் போது இந்த மாசத்துல அந்த கணவன் மனைவி உறவு ரெட்டிப்பாக மாறும். எப்படி மாறும்? இந்த காதலர் இருவர் கருத்தொருமித்தால் அந்த வாழ்வு பார்த்தீங்களா, அது ரொம்ப ஜெயிக்குன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த அந்யோன்ய பாவம் அதிகரிக்க போகுது. ஏன்னா 5ஆம் இடம் காதல் கைகூடும், சக்சஸ் ஆகும். அதே மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை எல்லாம் சரி செய்யப்படும். தெய்வ கடாட்சியம் கிடைக்கும். ஏன்னா குலசாமி அனுக்கிரகம் 5ஆம் பாவம். அப்ப 5ஆம் பாவத்து அதிபதி புதன் வந்து உட்கார்ந்து இருக்கிறது உங்கள் ராசிக்கு தெய்வ பலம் அதிகரிக்கும்.
இவ்வளவு பலனும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கை கொடுத்து அதாவது கைமேல் பலன் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கிடைக்கும் போது, அதனால பெண்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு. யோகத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்களுக்கு அதே மாதிரி சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் சரி, அல்லது தொழில் ரீதியாக விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருந்தாலும் சரி, அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் லாபத்தை கொடுக்கும். ஒண்ணு. அடுத்து மிக முக்கியமான விஷயம் மாணவர்களுக்கு தான். கல்வி நிலையங்களை பொறுத்தளவுக்கு இப்ப பள்ளி இறுதி தேர்வு நடைபெற்று கொண்டு இருக்கிறது, நடக்க போகிறது. இவர்களுக்கெல்லாம் இந்த படிச்சது அப்படியே நினைவில் நின்று அதை சரியான முறையில் எழுதினாங்கன்னா சக்சஸ். அதுக்கான வாய்ப்புகள் உண்டான்னு சொல்லி கேட்டா நிச்சயமாக உண்டு. ஏன்னா நடுக்கல்வியாக இருந்தாலும் சரி, உயர்கல்வியாக இருந்தாலும் சரி, அல்லது பட்ட கல்வியாக இருந்தாலும் சரி, இது அனைத்துமே புதன், சுக்கிரன், குரு இவரெல்லாம் நடத்தக்கூடியது. இவை அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியா அந்த பார்வையின் மூலமா கிடைக்குது. புதனை குரு பார்க்கிறாரு, அது உங்கள் ராசியிலேயே புதன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அதனால இந்த படிக்கிறதெல்லாம் உங்களுக்கு பலன் நிச்சயமா கொடுக்குற வாய்ப்பு உண்டு. குறிப்பா சொல்ல போனோம்னா இந்த 10th 12th எழுதுறாங்க இல்லையா, அது போக பாத்தீங்கன்னா இந்த 12th மாணவர்களுக்கெல்லாம் நீட் எக்ஸாம், QT எக்ஸாம்லாம் எழுதுவாங்க. அரசு சார்ந்த துறையில இருந்து நிறைய எக்ஸாம் எழுதுவாங்க, வேலைக்காக எழுதுவாங்க. இவர்களுக்கெல்லாம் இந்த மாசம் கை கொடுத்து உதவும். இதெல்லாம் நல்லபடியாக பயன்படுத்திங்க. இப்படி பயன்படுத்துறீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கும் ஆற்றல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஐயமும் இல்லை. இனிய நல்வாழ்த்துக்கள். ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனலுக்கு ஜோதிடர் முத்துசாமி இனிய அன்பு வணக்கங்கள். ஜென்ம சனியின் பிடியில் சிக்கி நிறைய பிரச்சனை சந்திச்சிருவோமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இருக்கக்கூடிய மீனராசி என்பதே, உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாவசு வருஷத்தின் பங்குனி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்துக்கொள்கிட்டேன். அன்பர்களே, ஜென்மச்சனி இருக்கிறது உண்மைதான். ஆனா 2.5 ஆண்டு காலகட்டங்களுமே நம்மளை பணப்படுத்துவாரா அப்படின்னு கேட்டா, அது ஒவ்வொரு மாதத்திற்கும் பலன்கள் மாறுபடத்தான் செய்யும். அதன்படி இந்த மாசம் பங்குனி மாசம் நமக்கு என்ன செய்யும் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப, முதல்ல இந்த சூரியன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்கள் ராசியில சூரிய பகவான் அமர்ந்திருக்கின்றார், சனி பகவான் அமர்ந்திருக்கின்றார். சூரிய பகவான் 6ஆம் இடத்ததிபதி, ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி. சனி பகவான் விரையாதிபதி பிளஸ் லாபாதிபதி. இந்த 2 கிரகமும் உங்க ராசியில உட்கார்ந்து இருக்கிறது துவக்கத்தில் குழப்பத்தை கொடுக்கத்தான் செய்யும், அதில் மாற்றமே இல்லை. ஏன்னா அட்டமாதிபதி ஆகிய சுக்கிரனும் அந்த ராசியில அமர்ந்திருக்கிறார். அதனால இந்த மாதம் மீன ராசியர்களே சற்று நிதானித்து பயணித்தால், ஸ்பீட் பிரேக்கர் வந்துச்சுன்னா தயவுசெய்து கொஞ்சம் மெதுவாவே போங்க. டக்குன்னு ஏறி இறங்கிடும் சொல்லி போனீங்கன்னா சில நேரங்களில் கவுத்தி விட்டுரும். பேரிகாட்டுல போறப்ப பாத்தீங்கன்னா அந்த பாதையில பாத்தீங்கன்னா பேரிகாட் வச்சிருப்பாங்க, அப்ப நிதானமாவே போங்க. அந்த ஒவ்வொரு தடைக்கல்லுமே உங்களுக்கு நிதானத்தை கொடுக்கும். அதுபோல இந்த மாத பலன்களும் உங்களுக்கு நிதானத்தை தான் நான் சொல்ல போறேன். எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே நிதானத்தை கடைபிடித்தீர்கள் இந்த மாதத்தை நீங்கள் சமாளிக்கலாம். ஆனா அடுத்த மாசம் இன்னும் சூப்பரா வரப்போகுது, அது வேற விஷயம். உங்களுக்கு இந்த மாதத்தை நீங்கள் சமாளிக்கலாம். அட்டமாதிபதி இந்த மாதம் 13ஆம் தேதி விலகுறார், அது உங்களுக்கு பெரிய லாபம். தனாதிபதியாகிய செவ்வாய் பகவான் இந்த மாதம் 18ஆம் தேதி வரை விரயத்துல இருக்கிறார். அதனால துவக்கத்தில் இந்த மாதத்துல முதல்ல ஒரு 15 நாள் மட்டும் காசு பணம் பொன்பொருள் சேர்க்கையில கவனமாகவே இருங்க. இந்த வட்டி கட்டுறது, தவணை கட்டுறது, EMI கட்டுறது இதெல்லாம் கரெக்டா கட்டி முடிச்சிருங்க. இல்லைன்னா பெரிய குழப்பம். ஏன்னா சுக்கிரன் தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழுக்கு அதிபதி. பூராத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டு போயிடுவார். எவ்வளவு பெரிய இதுல இருந்தாலும் அது அடிச்சு நொறுக்கிடுவாரு. அதனால இந்த மாசத்துல கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். வெற்றின்னு சொல்றதை விட என்ன செய்யலாம், உங்களுக்கு பாதிப்புகளில் இருந்து விடுபடலாம். இதோ நல்ல வாசகம், நல்ல அர்த்தம் இதுதான். அதனால மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் முழுவதும் உங்களுடைய செய்கைகள் நிதானமாக கொண்டு சென்றீர்களேயானால் பல பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். சரி, அப்ப இந்த மாசம் பூர்வமே நம்மளை போட்டு அமுக்கத்தான் செய்யும், ரிலீஃப் இல்லையான்னு கேட்டா பயப்படாதீங்க. ஏன்னா
ஒவ்வொருக்கும் ஒரு மாற்றம் கிடைக்கும். தொழில் ரீதியாக 10ஆம் இடத்தை குரு உங்கள் ராசிநாதனும் குரு, அவர் முதல் தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அதனால என்ன நடக்கும்னா, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் தொழில், வியாபாரம், உத்தியோகம் இதுல வந்து நல்ல பேர் கிடைக்கும். நல்ல தொழில் நல்ல டெவலப் ஆகும், பெரிய லெவலில் கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் வந்து நல்லபடியாக ரன் ஆகிட்டே இருக்கும். அப்படி செய்யக்கூடிய காரணத்தினால உங்களுக்கு ஃப்ளோட்டிங் மணின்னு சொல்லக்கூடிய காசு பணம் பொன்பொருள் சேர்க்கையில் வந்து சேரும். ஏன்னா 18ஆம் தேதி தனாதிபதியாகிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு வர்றார். அப்ப காசு பணம் பொன்பொருள் சேர்க்கை வந்துதான் தீரும். முதல் 15 நாள் தான் பிரச்சனை சொன்னேன். அடுத்த 15 நாளைக்கு அட்டமாதிபதி விலகுறாரு. போதும், நல்லா கவனிச்சுங்க. அட்டமாதிபதி விலகுறாரு, தனாதிபதி உங்க ராசிக்கு வர்றாரு. அந்த 15 நாளுமே உங்களுக்கு லாபம் தான். தன, வாக்கு, குடும்பம் இதெல்லாம் நல்லபடியாக சிறப்பாக மாறும். முன்பு இருந்த, அதாவது அந்த மாசத்துல முன்பு இருந்த பழைய 15 நாளைக்கு முன்னாடி இருந்த நிலைகள் பின்னாடி வரக்கூடிய 15 நாட்கள்ல மாறுபடும். அந்த காலகட்டங்கள்ல நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செய்கையும் உங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கிய பயணமாகத்தான் அமையும். மாற்றமே இல்லை. சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கெல்லாம் சுபம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா 7 சனியில கல்யாணம் எல்லாம் அப்புறம் எப்ப நடக்க போகுது? நல்ல கல்யாணம் நடக்கும், வீடு கட்டுறது நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, யோக பலங்களை எதிர்பார்க்கறது எல்லாமே இந்த 7 சனியில் நடந்ததான் தீர வேண்டும். நடத்தி கொடுத்துருவாரு. அது 7 சனியில நடக்காது நினைக்காங்க. கண்டிப்பா ஜென்ம சனியில் நடத்தி தீர்வாரு. அதுல மாற்றம் இல்லை. அதுவும் இந்த மாசம் கிடைக்குமானா இந்த மாசம் அதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. பயன்படுத்திக்கிங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கல்விதான். மாணவர்களுக்கு தான். மாணவர்களே தயவு செய்து இந்த மாசத்துல கவனமா படிங்க. ஏன்னா இது வந்து பள்ளி இறுதி தேர்வு வரக்கூடிய காலகட்டங்கள். இப்போ பொதுவாக இப்போ +2க்கும் 10th எக்ஸாம் ஆல்ரெடி நடந்துக்கிட்டு தான் இருக்கு. உங்களுக்கு இனி வந்து மாணவர்களுக்கு நடக்கும் இல்லையா? இந்த காலகட்டங்கள்ல சற்று நிதானமாக படிங்க. ஏன்னா படிச்சதுல சில நேரத்தில் பொறுத்தளவுக்கு மறந்து போறதுக்கான வாய்ப்புகள் கிடக்கும். ஆனால் இந்த இப்போ +2ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீட் எக்ஸாம் எழுதுவாங்க, கியூட் எக்ஸாம் எழுதுவாங்க, அதுபோல் நிறைய அரசு சார்ந்த எக்ஸாம்லாம் நிறைய எழுதுவாங்க. ஏன்னா எதிர்காலத்தோட ஒரு பெரிய மைல்கல் இல்லையா இந்த +2ங்கிறது. அது அந்த மாணவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு நிதானமாக ஸ்டெப் எடுத்து வச்சிங்கன்னா ஜெயிச்சிடலாம். அப்ப இந்த நிதானங்கிறது மட்டும் நிதானத்தை கையில வச்சுங்க. வெற்றி தோல்வியா அப்படின்னு பாக்குறப்ப குருவின் பார்வை புதனை பார்க்கும் காரணத்தினால கண்டிப்பா ஜெயிச்சிருவீங்க. அதுல மாற்றமே இல்லை, ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஏன்னா குருவும் புதனும் வந்து கல்விக்குரிய கிரகங்கள். அவங்களுடைய பார்வை வெற்றி கொடுக்கும். எதனால நிதானம்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த புதன் 12ஆம் இடத்துல மறைந்திருப்பதால், மறைந்த புதன் நிறைந்த பலனை தருவாருங்கிற கணக்குல எடுத்தாலுமே குருவும் புதனும் பார்த்துக்கிறது யோகத்தை கொடுக்கும். 12ஆம் இடத்துல இருக்கிற காரணத்தினால ஸ்டெப் வந்து நிதானமா வைங்கன்னு சொன்னேன். அடுத்து மிக முக்கியமான விஷயம் பெண்களுக்கு தான். கணவன் மனைவி உறவில் சிறிது விட்டு கொடுத்து செல்லுதல் நல்லது. ஏன்னா 7ஆம் இடத்தை புத பகவான் அவர் இங்கே உட்கார்ந்துருக்காருன்னு முதல் பாத்தீங்கன்னா விரயத்துல உட்கார்ந்துருக்கார். அப்ப விரயம்னாலே சில குழப்பங்கள் அர்த்தம். ராகுட சேர்ந்து வர உட்கார்ந்து இருக்கிறார். அதனால சில குழப்பங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இருந்த போதிலும் உங்கள் ராசிநாதன் பார்த்து கொண்டே இருக்கின்றார். குரு வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அதனால கவலைப்படாத, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அவருக்கு தெம்பு கொடுக்கணும். நீங்கள் தான் நான் வரை வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதனால கணவன் மனைவி உருவத்தை எப்ப வந்து அவரை வந்து கொஞ்சம் சுணங்குறாரோ அந்த நேரத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்க தெம்பு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அவர் ஜெயிச்சிருவார். பொதுவா காலம் என்ன சொல்லுது கேட்டீங்கன்னா, கொண்டவன் துணை இருந்தால் கூரை ஏறி கூவலான்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த காலகட்டங்கள்ல அவர் உங்களை வந்து சரண்டர் ஆகுறாரு. அப்படிங்கிறப்ப நீங்க தான் அதுக்கு வந்து பக்கபலமா இருந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ஆனா லாபம் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மாதத்துல பெண்களுக்கு வந்து பெண்களுக்கு மட்டும் இல்லாம மீனராசிக்காரங்க எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா தொழில் ரீதியாக சைன் பண்ணுவீங்க. காசு பணம் பொன்பொருள் சேர்க்கையில சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முதல் 15 நாள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்து வரக்கூடிய 15 நாட்களும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அப்படிங்கிற அளவுக்கு பெரிய அளவுக்கு லாபங்கள் கொடுக்கும். அது எந்த மாற்றம் இல்லை. இதை முழுவதுமா நீங்க அனுபவிங்க. இந்த மாசத்துல நீங்க வந்து வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப முதல்ல பெண் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. பெண் தெய்வங்கள்னா இந்த மாசம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் கொடுக்குற வாய்ப்பு உண்டு. அதனால அம்மன் தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. அது வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா சில பெண்களுக்கு வந்து இந்த குடும்ப சாமின்னு பெண் தெய்வம் இருப்பாங்க. அந்த தெய்வங்கள் எல்லாம் வழிபாடு பண்ணுங்க. இறைபலம் உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய வாய்ப்பு உண்டு. நிச்சயமாக இந்த மீனராசிக்காரர்களுக்கு எவ்வளவுதான் ஜென்மச்சரியாக இருந்தாலும் சரி, பிரச்சனைக்குரிய மாதமாக இருந்தாலும் சரி, நீந்தி எழுந்து வரக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஜெயிச்சிருவீங்க.
உங்களுடைய போக்கு, உங்களுடைய நிதானம், உங்களுடைய நடவடிக்கை இதன் மூலமாக மீளக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு. எல்லாமே இறைவனுடைய ஆசீர்வாதத்தால ஜெயிச்சு வர்றதுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள்.